ஸோ இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட், அதாவது டெல்லி சுல்தானியர்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? ஸோ டெல்லியை ஆட்சி பண்ணக்கூடிய டெல்லி சுல்தானியர்கள். ஓகேங்களா? இவங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ இவங்கெல்லாம் யாரு சார்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே டெல்லியை ஆட்சி பண்ணக்கூடியவங்க. எங்கிருந்து வந்து ஆட்சி பண்றாங்கன்னா அதுல வந்து நிறைய கதைகள் இருக்கு. சொல்ல போனா அரேபியா அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, அரேபியா. ஓகேவா? அரேபியாவில் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து படையெடுத்து வராங்க. ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நபிகள் நாயகம்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான மத குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம். இப்போ எப்படி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து போப் ஆண்டவர் இருக்காரோ அதே போல பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய கொள்கைகள், ஓகேங்களா, அதை வந்து உலகம் முழுக்க பரவ செய்யணும், அதை வந்து உலகம் முழுக்க எல்லா மக்களும் பின்பற்ற வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நபிகள் நாயகத்துடைய கொள்கையை பரப்புறதுக்காகவே என்ன பண்றாங்க, அரேபியால இருந்து படையெடுத்து வராங்க. அரேபியால இருந்து என்ன பண்றாங்க, படையெடுத்து வந்து ஒவ்வொரு நாட்டும் ஆக்கிரமிச்சு அந்த நாட்டுல வந்து தன்னுடைய கொள்கைகளை பரப்பிட்டே போவாங்க. இப்படி யார் யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது வந்து முகமது பின் காசிம். ஓகேவா? முகமது முகமது பின் காசிம் வராரு. முகமது பின் காசிம் வராரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கஜினி. கஜினி கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, அடிக்கடி படையெடுத்தாரு, ஒரு 17வது முறை ஜெயிச்சாரு, கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா அவர். ஓகேங்களா? அப்போ வந்து முகமது பின் காசிம். அதுக்கு அடுத்து வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமது. ஸோ இந்த ரெண்டு பேர்த்த பத்தி ப்ரீஃப் ஹிஸ்டரி நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? ரெண்டு பேரும் வராங்க, வந்து என்ன பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாடுகளை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஹீரோ இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. ஓகேங்களா? ஸோ முகமது கோரி உள்ள வராரு. சரி, இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கஜினி முகமது அல்லது முகமது பின் காசியும் உள்ள வரப்ப இருந்த அளவுக்கு எதிர்ப்பை விட இப்போ என்ன ஆகுது, முகமது கோரி உள்ள வரும்போது, ஓகேங்களா, முகமது கோரி இருக்காரு இல்லையா, அவர் உள்ள வரும்போது என்ன சொன்னா இந்தியாவில் பயங்கரமான எதிர்ப்பு. இந்தியாவில் வந்து அப்போஸ் பண்றாங்க, போர் புரியுறாங்க, சண்டை போடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திரர். நம்ம ஊர்ல எப்படி குட்டி குட்டி அரசர்கள் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ வந்து சேர சோழ பாண்டியர்கள் கீழே நிறைய டீம் இருப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அது நார்த் இந்தியால ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு வம்சம் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம அந்த வம்சாவளிகள் இருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா முகமது கோரியோட சண்டை போடுறாரு. ஓகேங்களா? இந்த போர்ல ஃபர்ஸ்ட் போர் நடக்குது இல்லையா, இதுல என்ன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு பேரு முதலாம் தரைன் போர்னு சொல்லுவாங்க. எப்ப நடக்குது, 1191. அந்த போர் என்ன பண்றாங்க, ஸோ முகமது கோரி இந்தியாவுக்குள்ள வராது, இந்தியாவோட தாய்நாடுன்னு சொல்லி அந்த முகமது கோரிய பிருத்திவிராஜ் சௌஹான் துரத்தி விட்டுறாரு. அதாவது போர்ல ஜெயிச்சிடறாரு. ஓகேங்களா? ஸோ முகமது கோரி தோத்துறாரு, நம்ம பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிடறாரு. அந்த போருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரைன் போர்னு சொல்லுவாங்க. முதலாம் தரைன் போர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தரைன் போர், முதலாம் தரைன் போர். எப்போ 1191, 1191, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்படி நடக்குது. அப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நம்ம ஜெயிச்சிடறாரு இல்லையா. அப்போ தோத்து போனவன் சும்மா இருப்பானா, முகமது கோரி என்ன பண்றாங்கன்னா படையை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு திரும்ப உள்ள வரான். ஓகேவா? அந்த போர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரைன் போர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரைன் போர்னு சொல்லுவாங்க. எப்போ வரான், அடுத்த வருஷமே திரும்ப வந்துட்டான், 1192லயே திரும்ப வந்துட்டான். இந்த போர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் முகமது கோரி, இன்னொரு பக்கம் நம்முடைய பிருத்திவிராஜ் சௌஹானோட டீம். இந்த இரண்டாம் போர்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ முகமது கோரியோட டீம் ஜெயிச்சிருக்கு, பிருத்திவிராஜ் சௌஹானோட டீம் வந்து தோத்துருக்கு. இதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஒரு இளவரசி லவ் பண்ணிட்டு இருப்பார். அந்த இளவரசி பேர் பார்த்தீங்கன்னா சம்யுக்தான்னு சொல்லுவாங்க, சம்யுக்தா. ஓகேவா? சம்யுக்தான்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசியை வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் லவ் பண்றாரு. இந்த லவ் பண்ணி மேரேஜ் நடந்துருக்கு. ஓகேவா? பட் இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவோட அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஓகேவா? அப்படின்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து சம்யுக்தோட அப்பாவுக்கு வந்து இந்த மேரேஜ் பிடிக்கல. அந்த அப்பாவை யாரு, ஒரு அரசன் தான், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அரசன் தான். அது பேர் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் சொல்லுவாங்க. ஓகேவா? கன்னௌஜ் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய ஜெயச்சந்திரன். அது யாரு, சம்யுக்தோட அப்பா. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றான்னா தன் மகளை பழி வாங்குறதுக்காக, ஏன்னா சொல் பேச்சுக்காக கல்யாணம் பண்ணிட்டான், அதே போல தன் மருமகளை பழி வாங்கணும். ஓகே, அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சோ பிருத்திவிராஜ் சௌஹானை பழி வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஃபுல் சப்போர்ட்டை வந்து முகமது கோரி கொடுக்குறாரு. யாரு, கன்னௌஜிங்கிற போய் ஆட்சி பண்ற ஜெயச்சந்திரன். ஏன்னா பொண்ணு நம்ம கேட்காம பர்மிஷனா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு, ஸோ கன்னௌஜிங்கிற பகுதி ஆட்சி பண்ற ஜெயச்சந்திரன்
என்ன பண்றாருன்னா இவங்களை பழி வாங்குறதுக்காக, மகனையும் மருமகனையும் பழி வாங்குறதுக்காக சப்போர்ட்டை ஃபுல்லா முகமது கோரிக்கு தராரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், முகமது கோரி கிட்ட ஆல்ரெடி பயங்கரமான படை வலிமை இருந்துச்சு. ஆனா இந்தியாவுக்குள்ள எங்கெங்க ஒளிஞ்சு போர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த போர் திட்டங்கள் தான் கிடையாது. ஏன்னா என்னதான் படை வலிமை இருந்தாலுமே உள்ளூருக்குள்ள சண்டை போடுறதுன்னா உள்ளூர்கார ஹெல்ப் தேவைப்படுது. அப்படின்னாச்சு 2ஆம் தரைன் போர் 1892ல முகமது கோரியோட டீமும் ஜெயச்சந்திரனுடைய பிளானிங் என்ன பண்ணுது, சேர்ந்து ஜெயிக்குது. அதனால என்னாச்சுன்னா 2ஆம் தரைன் போர் பத்தி பார்க்கும்போது முகமது கோரி டீம் ஜெயிச்சிருது. பிருத்திவிராஜ் டீம் தோத்துரு. ஓகேங்களா? சரி, தோத்துடுவாங்க. தோத்ததுனால அவர் கொண்டுருவாங்க ஊர்லயே. சரியா? பிருத்திவிராஜ் சௌஹான் டீமை தோக்க வச்சு பிருத்திவிராஜ் சௌஹானையும் கொண்டுருவாங்க. இந்த கதை கேள்விப்பட்டவங்க பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுடைய மனைவி சமிதா இருக்காங்க இல்லையா, அவங்க தீ குளிச்சிருவாங்க. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல கேங்கா போய் தீ குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா சமிதாவும் தீ குளிச்சிடுறாங்க. ஓகே, அப்படின்னாச்சு மருமகனும் இறந்துட்டான், மகனும் இறந்துட்டான். ஓகேவா? இதை கேட்டு என்ன பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரனுடைய அம்மா, ஜெயச்சந்திரன் மனைவி இருக்காங்க இல்லையா, சமிதோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்தவங்க ஜெயச்சந்திரன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உன்னாலதான் மகனும் போயிட்டாங்க மருமகனும் போயிட்டாங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஜெயச்சந்திரனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு லைஃப்ல. ஓகேவா? ஸோ மகன், மருமகள், மனைவி எல்லாருமே பாத்தீங்கன்னா விலகிட்டாங்க. ஓகேவா? அப்ப ஜெயச்சந்திரன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ என்னன்னா ஜெயச்சந்திரன் முழுக்க முழுக்க நம்மளுக்கு கோரியை மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் ஃபேமிலி இல்லாம போச்சு. இப்போ என்ன விஷயம் நடக்கும் பாத்தீங்கன்னா சந்துவார் போர் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப 1894. அந்த போர் யார் நடத்துவாங்க பாத்தீங்கன்னா முகமது கோரி இருக்காங்களே அவங்க நடத்துவான். யாருக்கு எதிராக? நம்ம ஜெயச்சந்திரனுக்கு எதிராக. ஓகேவா? ஜெயச்சந்திரனுக்கு எதிராக முகமது கோரி சண்டை போட ஆரம்பிப்பார். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு பெரிய டீமா இருந்துச்சு. ஸோ 1892ல முகமது கோரி ஜெயிக்கிற காரணமே ஜெயச்சந்திரன் தான். அவனோட சப்போர்ட் இருந்தனால முகமது ஜெயிச்சாது. ஓகேவா? ஆனா 1894 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா முகமது கோரிக்கு தோண ஆரம்பிக்கும், 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு, 1000 தான் இருந்தாலுமே மருமகன், அவனையே நம்மகிட்ட காட்டி கொடுத்துருக்காங்க யாரு, ஜெயச்சந்திரன். அப்படி இருக்கும்போது சோ முகமது கோரியாருடைய எண்ணெயை விட ஒரு பெரிய அரசன் வந்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுவான், இந்த ஜெயச்சந்திரன் சும்மா இருக்க மாட்டான், எண்ணெயும் காட்டி கொடுத்துருவான். அப்படின்னு என்ன ஆகுது, இந்த முகமது கோரிக்கு தோண ஆரம்பிக்கும். அப்புறம் பண்றது, நம்பிக்கை தொடரான்னு சொல்லி எடுத்து என்ன பண்றாங்க, சந்துவார் போர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சந்துவார் போர் ஜெயிக்கிறது யாருன்னா நம்ம முகமது கோரி ஜெயிச்சிடுறாரு, ஜெயச்சந்திரன் தோத்துறாரு. அப்ப இந்தியா வரலாறு இப்படியே நடந்திருக்கு. ஸோ தன்னோட தனிப்பட்ட பகைக்காக மகனை கொண்டு, தன்னிஸ் மகனை இழந்து, மருமகனை இழந்து, மனைவியை இழந்து, கடைசியில் அவங்களாச்சு 1894 சந்துவார் போர் போது நாட்டை இழந்து ஜெயச்சந்திரன் இறந்துட்டாங்க. ஓகேவா? ஒருவேளை ஜெயச்சந்திரன் முடிவு மாறி இருந்ததுன்னா இந்தியா வரலாறு இவ்வளவு பெருசா போயிருக்காரு. ஓகேங்களா? இந்த கதைகளோட முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிறது 4 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அரேபியால இருந்து முகமது நபிகள் நாயகத்துடைய கொள்கையை பரப்புறதுக்காக படையெடுத்து வராங்க. அப்படி ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முகமது பின் காசிம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, அரேபியா யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து யாரே வராங்க, ஸோ முகமது கஜ்னி வராரு, முகமது கோரி வராரு. ஸோ முகமது கோரி வரும்போது அவரை எதிர்த்த இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திரர் யாரு, பிருத்திவிராஜ் சௌஹான். இந்த ஃபர்ஸ்ட் போருக்கு பேர் என்ன, முதலாம் தரைன் போர் 1891. ஜெயிச்சது யாரு, பிருத்திவிராஜ் சௌஹான். தோத்து போன போர் என்ன பண்றான், திரும்ப வரான் 1892ல. ஓகேவா? அதுக்கு பேரு 2ஆம் தரைன் போர் சொல்றாங்க. ஓகேவா? 2ஆம் தரைன் போர்ல கோரி ஜெயிச்சிடறான். காரணம் என்ன, ஜெயச்சந்திரோட சப்போர்ட். ஜெயச்சந்திரன் ஏன் சப்போர்ட் பண்றான் கோரிக்கு, பிகாஸ் சம்யுக்தோட லவ் மேட்டர் ஜெயச்சந்திரனுக்கு பிடிக்கல. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த முகமது கோரிக்கு 1194ல தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த ஜெயச்சந்திரன் டேஞ்சர் ஆனவன், மகள் மருமனை பத்தி யோசிக்காம நம்மகிட்ட கூட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப இவன் டேஞ்சர் ஆனவன். அப்படி என்ன பண்றாங்க, 1894ல சந்த்வார் போர் நடத்தி என்ன பண்றாரு, முகமது கோரி ஜெயிச்சாரு, ஜெயச்சந்திரனை கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது நடந்துச்சு. இப்ப என்ன விஷயம்னா முகமது கோரி ஜெயிச்சாச்சு. 1894ல சந்துவார் போர்ல முகமது கோரி ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? இப்ப இந்த முகமது கோரிக்கு இந்தியாவை உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை மட்டுமே ஆட்சி பண்றது பிடிக்கும். ஏன்னா இவங்க படையெடுப்பாளர்கள், நாடு நாடா போயிட்டே இருக்கணும், எல்லா இடம் ஜெயிச்சிட்டே இருக்கணும், படம் நோக்கணும். ஓகேவா? உட்கார்ந்து ஆட்சி பண்ண பிடிக்கல. அப்புறம் பண்றாருன்னா தனக்கு எனக்கு அடிமை இருப்பாங்க கூப்பிடுறாரு. அடிமை நம்பர் 1, அடிமை நம்பர் 2 இங்க வாங்க கூப்பிடுறாரு. அப்படி அடிமை நம்பர் 1 யாரு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? இந்த அடிமையை கூப்பிடுறது யாரு, முகமது கோரி. ஓகேவா? சோ அடிமை நம்பர் 1, அடிமை நம்பர் 2 கூப்பிடுறாங்க. ஓகேவா? இப்ப
என்ன விஷயமா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லையா, அவருக்கும் சொல்றாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நாட்டை ஆட்சி பண்றதுக்கு, அதாவது உட்காந்து ஆட்சி பண்றதுக்கு பிடிக்கல. என்ன பண்றது, பக்கத்து நாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. நீ அப்ப என்ன பண்ணு, வெஸ்ட் இந்தியாவை, அதாவது பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்து இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை ஃபுல்லா நீ ஆட்சி பண்ணிக்க அப்படிங்கிறாரு. ஓகேவா, இந்தியாவுடைய மேற்கு பக்கம், இந்த பக்கம், இந்த மாதிரி இந்தியாவுடைய மேற்கு பக்கத்தை ஃபுல்லா என்ன பண்ணு. ஸோ இப்பதான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சோம், அப்போ வந்து மேற்கு பக்கம் தான். ஓகேவா, இப்போ மேற்கு பக்கத்தை ஃபுல்லா என்ன பண்றாரு, ஐபக் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறாரு. அதே போல இந்தியாவோட கிழக்கு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த அஸ்ஸாம் இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த பக்கத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கில்ஜிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேங்களா, ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ மேற்கு பக்கத்தை ஐபக் ஆட்சி பண்றாரு, கிழக்கு பக்கத்தை அதாவது முகமது பின் பக்தியார் கில்ஜி இவர் என்ன பண்றாரு, கிழக்கு பக்கத்து கிழக்கு இந்திய பக்கத்தை வந்து ஆட்சி பண்றது கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓகே, இந்த பக்தியார் கில்ஜி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருப்போம், நலந்தா யூனிவர்சிட்டி, நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டுனது குமாரகுப்தர். நலந்தா யூனிவர்சிட்டியை இடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 1200 பக்தியார் கில்ஜி படிச்சவங்க, அந்த கேரக்டர் தான். ஓகேவா, அப்ப முகமது கோரி 1194 சந்துவாடு புரவம் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அடிமைகள் 2 பேரை கூப்பிட்டு குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற அடிமைகிட்ட வந்து கிழக்கு இந்தியாவை பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. குத்புதீன் ஐபக் வந்து மேற்கு இந்தியாவை ஒப்படைச்சிடுறாரு. அதே போல வந்து கிழக்கு இந்தியாவை வந்து கில்ஜி கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஓகேவா, இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப ஒரு கேரக்டர், இது குத்புதீன் ஐபக் இருக்காரு இல்லையா, இவங்க என்ன பண்றாருன்னா வந்து இந்தியாவை உட்கார்ந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த முகமது கோரி கிளம்பிட்டாரு கொடுத்துட்டு. ஓகேவா, அப்ப உட்கார்ந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா குத்புதீன் ஐபக். அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, டெல்லி சுல்தான் வம்சத்தை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐபக், ஏன்னா அவங்க உட்காந்து ஆட்சி பண்றாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இந்த டெல்லி சுல்தான் வம்சத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வம்சங்கள் இருக்கு, 5 டீம் இருக்காங்க. ஓகேவா, யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அடிமை வம்சம். அடுத்து ஏன்னா அடிமை வம்சம் என்ன சொல்றாங்க, முகமது கோரோட அடிமை தான் கில்ஜி. ஓகேவா, அந்த அடிமை தான் உட்காந்து ஆட்சி பண்றாரு. அப்ப வந்து அது பேர் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா துக்ளக் வம்சம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சயது வம்சம், லோடி வம்சம். ஸோ இதெல்லாம் அரசோட பேரா இருக்கும். ஓகேவா, அதனால மட்டும் அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஸோ அடிமை ஆட்சி பண்றாரு, தட் மீன்ஸ் முகமது கோரியோட அடிமை குத்புதீன் ஐபக் தான் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இட் இஸ் நோன் அஸ் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி. இதுவும் மேட்ச் ஆஃப் லெவலில் கேட்பாங்க. எப்படிதான் கேட்பாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஆண்டு அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, அடிமை வம்சம் 1206 இருந்து 1290 வரைக்கும். ஓகேவா, 1206 இருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1290 இருந்து 1320 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கில்ஜி வம்சம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா துக்ளக் வம்சம் 1320 இருந்து 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம். அடுத்து பாத்தீங்கன்னா 1414 இருந்து 1451 வரைக்கும் சயது வம்சம். அதுக்கடுத்து கடைசியா பார்க்கும்போது லோடி வம்சம் 1451 டு 1526. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். ஓகேங்களா, அப்படியே ஆண்ட மேட்ச் ஃபாலோ கேட்பாங்க. வேற எப்படி கேட்பாங்க, இந்த அடிமை அந்த வம்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹைரார்க்கி கேட்பாங்க, வரிசைப்படுத்தி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயத் வம்சம், லோடி வம்சம். அதாவது டெல்லி சுல்தானியா வம்சங்களை, அந்த டைனஸ்டிஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி எழுதுங்க, காலை வரிசைப்படி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். அதுக்கான ஆண்டுகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடிமைனா 1206 டு 1890, கில்ஜினா 1290 டு 1320, துக்ளக்னா 1320 டு 1414, சையதுன்னு பாத்தீங்கன்னா 1414 டு 1451. அடுத்து லோடி பாத்தீங்கன்னா 1451 இருந்து 1526. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இதுல வேற எப்படி கேட்பாங்கன்னா டெல்லி, இது வந்து வம்சத்தை பத்தி பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா வந்து வம்சத்தை பத்தி பார்த்துருக்கோம். அப்ப இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா டெல்லி சுல்தானே ஒட்டுமொத்த ஆட்சி காலம் கேட்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 1206 இருந்து 1526 வரைக்கும் கிட்டத்தட்ட 320 வருஷம் ஒட்டுமொத்தம் ஆட்சி பண்ணதான் டெல்லி சுல்தான் வம்சம். அதுக்குள்ள 5 கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ இப்படி போகும். ஸோ மொத்தம் 320 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கான ஆர்டர்களும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷம் பற்றி பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி பண்றாங்களோ நம்ம சொல்லியிருக்கோம், முகமது கோரி வந்து 1394 சந்தியார்பட்டை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அடிமைகளை கூப்பிட்டாரு. அந்த அடிமைகள் என்ன பண்ணாரு, கில்ஜி கிட்ட கிழக்கு பக்கத்தையும் ஐபக் கிட்ட மேற்கு பக்கத்தையும் கொடுத்து ஆட்சி பண்ணாருன்னு பார்த்தோம். அப்ப இந்த ஐபக் இருக்காரு இல்லையா, குத்புதீன் ஐபக் இருக்காரு இல்லையா,
பாகிஸ்தானோட லாகூர்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு ஆட்சி பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா மேற்கு இந்தியாவில் இருக்கான். ஓகேவா? ஸோ இப்பதான் பிரிச்சோம். ஸோ இந்த பார்டர் இருக்குல்ல, இந்தியாவை பிரிச்சிட்டோம் இல்லையா? அப்புறம் லாகூர் பாகிஸ்தான்ல உட்காந்துட்டு இது என்ன பண்றாரு, இவரு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, மேற்கு பகுதியில் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமை வம்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து மாம்லுக் டைனஸ்டின்னு சொல்லுவாங்க அரேபிய மொழியில வந்து. ஸோ அரபு மொழியில பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு என்ன பேருன்னா மாம்லுக். நம்ம தமிழ்ல அடிமைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ஸ்லேவ்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதே போல நம்ம இதுல பாத்தீங்கன்னா அரேபிய மொழியில பாத்தீங்கன்னா மாம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. அப்ப மாம்லுக் வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு? அதே ஐபக். மாம்லுக், அடிமை, ஸ்லேவ் மூணுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, இது வந்து அரேபிய மொழி சொல் மாம்லுக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வர யார் பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வராரு. ஓகே, இவர் யாரு? நம்மளுடைய முகமது கோரியோட அடிமை. ஹி இஸ் த ஸ்லேவ் ஆஃப் முகமது கோரி. ஓகேவா? ஸோ இவருக்கு பட்ட பேர் ஒன்று இருக்கு, என்னன்னா லாக் பக்ஷ்னு சொல்லுவாங்க. நம்ம இவர் இருக்காரு இல்லையா, குத்புதீன் ஐபக் இருக்காரு இல்லையா, அவருக்கான டைட்டில் பட்ட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறப்பு பேர் வந்து லாக் பக்ஷ். அப்ப என்ன விஷயம், லாக் பக்ஷ் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா லட்சமா வாரி வழங்குவாராம் மனுஷன். ஓகேவா? நம்ம ஊர்ல கர்ணன் சொல்லுவோம் இல்லையா, கொடைய வள்ளல் கர்ணன் சொல்லுவோம் இல்லையா, வாரி வழங்குனா அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்ப என்ன இவருக்கு பட்ட பேர் வந்து லாக் பக்ஷ். அப்ப என்ன பண்றாரு, யார் உதவின்னு கேட்டாலும் சரி அதுக்கு பதிலாக லட்சமா வாரி வழங்குவார். லட்சங்களே வாரி வழங்குவார் ஒருத்தருக்கு பேர் லாக் பக்ஷமா. ஓகேங்களா? ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இவர் வந்து ஹசன் நிசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்காலரை ஆதரிச்சிருக்காரு. ஹசன் நிசாமி அப்படிங்கிற பேர்ல ஒரு அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கணும், ஒவ்வொரு அரசரும் ஏதோ ஒரு அறிஞரை ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதே போல பார்த்தீங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக் பண்ணியிருக்காருன்னா வந்து ஹசன் நிசாமி அப்படிங்கிற ஒரு அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியில குவாத் உல் இஸ்லாம். ஓகே, இது வந்து மசூதியோட பேர் குவாத் உல் இஸ்லாம். ஓகே, டெல்லியில பார்த்தீங்கன்னா குவாத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதி. அதே போல பார்த்தீங்கன்னா ஆஜ்மீர்ங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அஜய் துர்கா ஜோப்ரா. இதெல்லாம் மசூதி பேர் ஹிந்தியில இருக்கு. ஓகேவா? அப்படின்னா வந்து குவாத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி டெல்லியிலையும், அதே போல ஆஜ்மீர்ல பார்த்தீங்கன்னா அதை தின்கர் ஜோப்ரா அப்படிங்கிற மசூதியும் கட்டின யாருன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூஃபி துறவி இருக்காருங்க. சூஃபிங்கிறது தனி மதம். சூஃபி துறவி என்ன பார்த்தீங்கன்னா குவாஜா குத்புதீன் பக்தியார். குவாஜா குத்புதீன் பக்தியார். ஓகே, சூஃபி துறவியோட பேர். அவர் நினைவு என்ன பண்றாருன்னா குதுப்பினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்ட ஆரம்பிக்கிறாரு. நல்லா விஷயம், கட்ட ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பம் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டு என்ன பண்ணுங்க ஹைலைட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா குதுப்பினாரை பத்தி பார்க்கும்போது மொத்தம் 3 அரசர்கள் வருவாங்க. குதுப்பினார் கட்ட ஆரம்பிச்சது ஒருத்தது, குதுப்பினார் கட்டி முடிச்சது ஒருத்தர், குதுப்பினார் பார்த்தீங்கன்னா வந்து ரெனவேட் பண்ணது புனரமைச்சது ஒருத்தர். ஓகே, அப்ப தெரிஞ்சுங்க குதுப்பினாருங்கிற விஷயத்த கட்ட யார் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய குத்புதீன் ஐபக். அந்த இமேஜ் கடைசியாக காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவுடைய மேற்கு பகுதி ஆட்சி பண்றாரு. இவர் வந்து கோரியோட அடிமை. இவருக்கு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா லாக் பக்ஷ்ங்கிற பட்ட பேர் மீன்ஸ் லட்சமா வாரி வழங்குவாரு. அதே போல பார்த்தீங்கன்னா வந்து ஹசன் நிசாமி அப்படிங்கிற ஒரு அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. ஓகேவா? டெல்லியில பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதியும், அதே போல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல அதை ஜோபர் அப்படிங்கிற ஒரு மசூதியும் கட்டியிருக்காரு. அதே போல இவர் வந்து புதுப்பினர் கட்ட ஆரம்பிச்சாரு. யாருக்காக? சூஃபி துறவியா இருக்கக்கூடிய குவாஜா குத்புதீன் பக்தியார் அப்படிங்கிற ஒரு நினைவாக பார்த்தீங்கன்னா வந்து புதுப்பினர் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பட் மனுஷன் நல்ல சிறந்த நிர்வாகி தான். ஓகேவா? லட்சத்துல வாரி வழங்கியிருக்காரு, நல்ல கட்டக்கலை அறிவுலாம் இருக்கு. ஓகேவா? பட் என்ன பாத்தீங்கன்னா 1210 யோசிச்சு பாருங்க, இவர் வந்து போறாரு 1206 ஆட்சிக்கே வராரு. வந்து 4 வருஷம் என்னாச்சு பாத்தீங்கன்னா 1210 குதிரையில உட்காந்து விளையாடிட்டு இருப்பாருங்க. அந்த விளையாட்டை பார்த்தீங்கன்னா குதிரை போலோன்னு சொல்லுவாங்க. குதிரை போலோ அல்லது சௌஹான் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குதிரை போலோன்னு பார்த்தோம்னா குதிரையில உட்காந்துக்குவாங்க, ஒரு பெரிய குச்சி வச்சுக்குவாங்க. ஓகேவா? அது பாத்தீங்கன்னா ஹாக்கி பேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எதிரி நாட்டு அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தலை இல்லாட்டி எதிர்நாட்டோட அடிமைகள் தலை இருந்தவங்கன்னா அந்த தலையை எல்லாம் வெட்டிக்கிட்டு அதை பந்து மாதிரி விளையாண்டு இருப்பாங்க. ஓகே, குதிரை மலை உட்காந்துருப்பாங்க, கையில ஒரு பெரிய குச்சி இருக்கும், எதிர்நாட்டு அரசோட தலையை கீழே விட்டு விளையாண்டு இருப்பாங்க. அதுக்கு தான் குதிரை போலோ விளையாட்டு அல்லது சவுக விளையாட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த விளையாட்டு விளையாடும் போது விழுந்து இறந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஆண்டு 1210. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்பாங்க. ஏன்னா ஒரு அரசனோட மரணம் எப்படி இருக்கலாம், ஒன்னும் உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்லாட்டி போர்ல காயப்பட்டு செத்து போகலாம். ஆனா இதெல்லாம் வந்து விசித்திரமான மரணங்கள். ஓகேவா? இப்படி ஒருத்தர் இறந்துருப்பாரு,
இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லைப்ரரி படிக்கட்டில் இருந்து நடந்துருப்பாரு. இந்த மாதிரி சில விசித்திரமான மரணங்கள்லாம் இருக்கும். அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படி ஓகேவா. அப்போ தெரிஞ்சுக்கணும்னா 1210, அதாவது ஆட்சி ஆரம்பிச்சு 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா குதிரை போன விளையாட்டு அல்லது சௌகான் விளையாட்டு விளையாடும் போது இறந்த ஒரு அரசன் யாருன்னா வந்து குதிரை இறந்துட்டாரு ஓகேவா. சிம்பிள் டாபிக் முடிஞ்சு. அடுத்து யார் வராங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு அடிமை வராரு ஓகேவா. நியூஸ் பார்த்தீங்கன்னா குத்பின் ஐபக்குக்கு ஒரு அடிமை வராரு ஓகேங்களா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்சுதீன் இல்துத்மிஷ்னு சொல்றாங்க. சம்சுதீன் இல்துத்மிஷ் ஓகேவா. இதற்கு பட்டப்பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடிமையின் அடிமைன்னு சொல்லுவாங்க. இது பட்டப்பேரே பார்த்தீங்கன்னா அடிமையின் அடிமை, ஸ்லேவ் ஆஃப் அ ஸ்லேவ்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது பட்டப்பேரே பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆஃப் அ ஸ்லேவ். ஏன் ஸோ முகமது கோரியோட அடிமை தான் வந்து குத்புதீன் ஐபக் ஓகேவா. அந்த குத்புதீன் ஐபக்கோட அடிமை தான் வந்து நம்மளுடைய சம்சுதீன் இல்துத்மிஷ். அப்ப இவரே ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு அடிமை ஓகேவா. அப்படியே இருப்பாங்க அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்படக்கூடிய அரசன் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துத்மிஷ். இவர் என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்கன்னா இக்தா அப்படிங்கிற முறை கொண்டு இருப்பார். இக்தா அந்த இக்தா முறையை வந்து கொண்டு வராரு இல்லையா. அதுல இருந்த மெம்பர்ஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா இக்தாதார்னு சொல்லுவாங்க. இக்தாதார் நம்ம சொல்றோம் இல்லையா, தாசில்தார்னு சொல்றோம் இல்லையா, அதோட ஓகேவா. அப்ப இக்தா முறை கொண்டு வந்திருப்பாரு ஓகேவா. அப்ப இந்த இக்தா முறைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் சிஸ்டம், கவர்னர் மாதிரி ஓகேவா. கவர்னர் மாதிரி அடிக்கிற சிஸ்டம் தான் வந்து இக்தா முறைங்கிறது. என்ன விஷயம்னா இந்த சிஸ்டத்துல நான் அரசன் வச்சுங்களேன், நீங்க எல்லாம் கவர்னர்ஸ். அப்ப என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் சேலரி தர மாட்டேன் ஓகேவா. என்ன பண்ணலாம், நீங்க உங்க ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல, குறிப்பிட்ட ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊர்ல டேக்ஸை ஃபுல்லா ப்ராப்பரா கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேக்ஸ்ல ஷேர் எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா இதான் முறைகள். யோசிச்சு பாருங்களேன், நான் எல்லாத்துக்கும் 50,000 ரூபாய் ப்ராப்பரா சேலரி கொடுத்துட்டே இருக்கேன். சில பேர் வேலை செய்வாங்க, சில செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த வரக்கூடிய வசூல்ல தான் ப்ராப்பர் ஷேர்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வசூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாட்டை சிறப்பு நிர்வாகம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. அப்படி ஒரு கான்செப்ட் தான் வந்து இப்பதான் முறைகள். அதாவது என்ன விஷயம்னா கவர்னருக்கு சம்பளம் கிடையாது, வரக்கூடிய டேக்ஸ்ல ஷேர் ஓகேவா. இந்த மாதிரி கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் முறைகள் ஓகேங்களா. இதை கொண்டு வரணும் இல்துத்மிஷ். அப்போ ஞாபகம் ஈஸியாக தான் இருக்கும். இல்துத்மிஷ் இக்தா முறை, அதே ரைமிங்காக தான் இருக்கும். இக்தா முறை இல்துத்மிஷ் ரைமிங்காக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து அரசனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஸோ சார்லிஸான ஒரு டீம் உருவாக்கி இருப்பார். சார்லிஸா இது அடுத்து கேட்கிற வார்த்தை. இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து சாகல் கடின்னு சொல்றது. சார்லிஸ் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. ஸோ சார்லிஸ் அப்படின்னா வந்து ஹிந்தியில 40 அர்த்தம் ஓகேவா. தஸ் பீஸ் தீஸ் சார்லிஸ் ஓகேவா. இப்போ சார்லிஸ்னா 40 அர்த்தம். அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 40 பேர் கொண்ட குழு இதுக்காக அரசனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. போன கிளாஸ்ல படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம்னா வந்து சந்திரகுப்தர் 2 அரசவையில அரசனுக்கு உதவுறதுக்காக பார்த்தீங்கன்னா 9 பேர் கொண்ட நவரத்னங்கள் இருந்தாலும் படிச்சோம் ஓகேவா. ஸோ இங்க என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா அரசனுக்கு உதவுறதுக்கு 40 பேரோட டீம் இருந்துச்சு ஓகேவா. தமிழ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நாற்பதின்மர் முறைன்னு சொல்லுவாங்க. நாற்பதின்மர் முறைன்னு சொல்லுவாங்க. 40 பேர் இருக்காங்க ஓகே. பெரும்பாலும் இப்படியே கேட்பாங்க, சார்லிஸானே கொடுத்து கேட்பாங்க தமிழ்ல ஓகேங்களா. ஸோ சார்லிஸானே 40 பேர் டீம் ஓகே. இந்த உருவாக்கின யாருன்னா வந்து இல்துத்மிஷ் ஓகேங்களா. இதையும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து நம்ம பண்றாங்கன்னா இது வந்து 1221 பேர்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு மங்கோலிய தலைவரோட படையெடுப்பு தடுத்தல் தான் ஓகேவா. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செங்கிஸ்கான் இருக்கார் இல்லையா. ஸோ செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ரக்கடான அரசன், மங்கோலிய தலைவர் ஓகே. மங்கோல் அப்படிங்கிற நாட்டில் என்ன பண்றாரு, அதை படையெடுத்து வந்துட்டே இருப்பார் ஓகேவா. அந்த செங்கிஸ்கான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போறாரு, மத்திய ஏஷியாவுக்கு படையெடுத்து வராரு. இந்தியா இந்த மூலையில இருக்கு ஓகேவா. இந்தியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா எங்க இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா செங்கிஸ்கான் வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு படையெடுத்து போயிட்டு இருக்காரு. அப்போ சென்ட்ரல் ஏஷியா ஆட்சி, மத்திய ஆசியாவை ஆட்சி பண்றாரு பார்த்தீங்கன்னா குவாரிசம் ஜா ஜலாலுதீன். குவாரிசம் ஜா ஜலாலுதீன் அப்படிங்கிற அரசன் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றாங்க, ஸோ செங்கிஸ்கான் படையெடுத்து வர கேள்விப்பட்டு இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். இந்தியாட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறான், ஐயா இந்த மாதிரி வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கிறான். பட் நம்மளால என்ன பண்ணல, இல்துத்மிஷ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெல்ப்புமே பண்ணல. இல்துத்மிஷ் பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்புமே பண்ணல, ஹெல்ப் எல்லாம் பண்ணவே இல்லை, அவர் கண்டுக்காம விட்டாரு ஓகேவா. அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி வச்சு பாருங்க, என்ன பண்றாங்கன்னா குவாரிசம் ஜா ஜலாலுதீன் ஹெல்ப் கேட்கிறாரு. ஒருவேளை நம்மளோட இல்துத்மிஷ் பண்ணிட்டாரு, ஹெல்ப் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க எனக்கு காப்பாத்துறதுக்காக. அப்படின்னா ஆகும் செங்கிஸ்கானோட ஒட்டுமொத்த கோபமும் இங்க திரும்பி இருக்கும். நானே அவனை கொள்றது போயிட்டு இருக்கேன், படையெடுத்து போயிட்டு இருக்கேன், நீ வந்து அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஆகும். ஸோ படையெடுத்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. பட் அதை தடுத்திருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய
இல்துத்மிஷ் தடுத்துட்டாரு. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க 1221 செங்கிஸ்கானோட தலைமையிலான படையெடுப்பு தடுத்துட்டாருன்னு கேட்பாங்க. பிகாஸ் இவர் எந்த ஹெல்ப்புமே பண்ணல. ஒரு விளம்பரம் வரும் இல்லையா? ஸோ ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அந்த மாதிரிலாம் லட்டா ஹெல்ப் கேட்டு வந்துச்சு. நம்மளால ஹெல்ப் பண்ணல, அதனால தப்பிச்சது இந்தியா. ஒருவேளை ஹெல்ப் பண்ணி இந்தியா மாட்டிருக்கு, அவ்வளோ விஷயம். ஓகேவா? இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ணல, வாரிசுக்கு கரவழைக்கு, அதனால இந்தியா தப்பிச்சிருச்சு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 1221 செங்கிஸ்கான் படையெடுப்பை தடுத்தது யாரு, அதை பத்தி இந்தியாவை காப்பாற்றுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இல்துத்மிஷ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னன்னா, இவர் ஆட்சிக்கு வரும்போது ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அரேபியாவிலேருந்து வராங்க. அப்படின்றதுல ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர, லெட்டர் மீன்ஸ் ஒரு ஒரு இது மாதிரி வாங்கிட்டு வராரு. நம்ம ஸ்கூல் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நடத்தை சான்றிதழ் வாங்கிட்டு போவோம், பாண்டிச்சேரி வாங்கிட்டு போவோம். இந்த பையன் குட்டா படிச்சிருக்கான், நல்லா பையன் சொல்லி வாங்கிட்டு போகணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் இஸ்லாமியர்களோட மத குரு யார் பார்த்தீங்கன்னா அப்பாசித் காலிஃப்னு சொல்லுவாங்க. அப்பாசித் காலிஃப் போப்பாட்டார் மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் அப்பாசித் காலிஃபிடமிருந்து மன்சூர், அதாவது அங்கீகார கடிதம் வாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா சம்சுதீன் இல்துத்மிஷ். இந்த மாதிரி மற்ற யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த லெட்டர் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பாசித் காலிஃபிடம் இருந்து, ஓகேவா, காலிஃபிடம் இருந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் கடிதம், மன்சூர், ஓகேவா, இல்லாட்டி அங்கீகார கடிதத்தை பெற்று வந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துத்மிஷ். ஓகேவா? அது என்னன்னா ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். அதாவது இல்துத்மிஷ் குர்ஆன் படி ஆட்சி பண்ணுவாரு. இல்துத்மிஷ் பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுவாரு. அவர் கடவுளோட சேவைகளா இருந்து பணிபுரிவாருங்கிற மாதிரி ஒரு லெட்டர். அது மக்களுக்கு நம்பிக்கை பெற்ற லெட்டர். ஓகேவா? அப்ப அதான் கேட்பாங்க. ஸோ மன்சூர் எனும் அங்கீகார கடிதத்தை பெற்று வந்த யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய இல்துத்மிஷ் அவர்கள். இப்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் சூப்பரா ஆட்சி பண்ணாரு. ஓகேவா? ஸோ யுத்தங்கிற முறை உருவாக்குனாரு. அதாவது கவர்னருக்கு டாக்ஸ்லாம் ஷேர் கொடுத்தாரு. அடுத்து சாலிசான டீம் 40 டீம் உருவாக்குனாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1221 செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு இன்வேஷன் தடுத்தாரு. ஓகேவா? அதே போல பார்த்தீங்கன்னா ஸோ மன்சூர் வாங்கிட்டு இவருடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டினாரு. இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பையன் இருப்பான். பட் அவன் சிறப்பான ஆட்சி பண்ணல. ஓகேவா? அவன் என்ன பண்ணிட்டாங்க, சும்மா சுத்திட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அவன் சிறப்பாக ஆட்சிலாம் வராது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா தனக்கு அடுத்தபடியா யாரை நியமிக்கலான்னு பார்க்கும்போது தன் மகள் ரஷ்யா பேகத்தை நினைச்சிட்டு போவார். ஓகேவா? ஸோ சம்சுதீன் இல்துத்மிஷ்க்கு அடுத்தபடியா பையன் டம்மியா இருக்கான். அப்ப என்ன பண்றாரு, ஸோ மகளை அடுத்த அரசுன்னு சொல்லி நியமிச்சுட்டு அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி போகும். ஸோ அப்ப அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்க, நம்மளுடைய ரஷ்யா பேகம் ஆட்சிக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ரஷ்யா பேகம் வருவாங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இல்துத்மிஷ் இருக்காரு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா சில காயின்ஸ் ரிலீஸ் பண்ணுவார். ஓகேவா? அந்த காயின்ஸ்க்கு பேர் சொல்லுவாங்கன்னா அரேபியன் காயின்ஸ் சொல்லுவாங்க. அரேபியன் காயினேஜ், அரேபிய முறை நாணயங்கள், அரேபிய முறை நாணயங்களை ரிலீஸ் பண்ணுவார். அரேபிய முறை நாணயங்கள் ரிலீஸ் பண்ணது யாரு, இல்துத்மிஷ் ரிலீஸ் பண்றாரு. ஓகேங்களா? 2 காயின் ரிலீஸ் பண்ணுவாரு. ஒரு காயின் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின், அது பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம், பேர் டாங்கான்னு சொல்லுவாங்க, டாங்கா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செப்பு காயின். ஓகேவா? அது பேர் பார்த்தீங்கன்னா ஜிடால்னு சொல்லுவாங்க, ஜிடால். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துத்மிஷ் இருக்காருலே, அவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 காயினை ரிலீஸ் பண்ணுறாரு. ஒன்று சில்வர் காயின், அது பேர் டாங்கா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செப்பு காயின், அது பேர் ஜிடால். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த முறைக்கு பேர் அரேபியன் காயினேஜ், அதாவது அரேபிய நாணய முறை. இதுக்கு என்ன பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அரேபியன் காயினேஜ், அதாவது அரேபிய நாணயவியலின் தந்தைன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பல தடவை கேட்பாங்க. மொத்தம் 3 தந்தை இருக்காங்க. காயினுக்கே மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டோக்கன் கரன்சி, அடையாள நாணயமுறை தந்தை வருவார். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா அரேபிய நாணயத்தின் தந்தை. ஓகேவா? அப்புறம் அரேபிய நாணயவியலின் தந்தை அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா நம்மளுடைய சம்சுதீன் இல்துத்மிஷ். அவர் ரிலீஸ் பண்ண 2 காயின் பார்த்தீங்கன்னா சில்வர் காயினுக்கு பேரு டாங்கா, செப்பு காயினுக்கு பேரு ஜிடால். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஒரு தனக்கு கீழே ரஷ்யா பேக் நினைச்சிட்டு போனார் இல்லையா, அந்த அம்மாவை பற்றி பார்த்து இருக்கு. ஸோ ரஷ்யா பேக் இவங்க எப்போ ஆட்சி பண்றாங்கன்னா 1236 இருந்து 1240 வரைக்கும் தான். ஜஸ்ட் 4 வருஷம். ஓகேவா? 40 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க, 4 வருஷம் ஆட்சி பண்றாங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி. ஓகேவா? இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரே மற்றும் முதல் பெண் முஸ்லீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேக் தான். ஏன்னா அது வரைக்கும் ஆண்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா? இதே ஒரே ஊர்னு சொல்றாங்கன்னா நம்மக்கு அப்புறம் யாருமே ஆட்சி பண்ணல.
ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் அம்மா, இதான் வந்து கடைசி அம்மா. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ரஷியா பேகம் தான் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய முதல் மற்றும் ஒரே பெண் சுல்தானா இருந்தாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிறப்பா ஆட்சி பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்க கூடவே பார்த்தீங்கன்னா, அல் துனியா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணிருந்தாங்க. அல் துனியா அப்படிங்கிற ஒரு மேரேஜ் பண்ணிருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா, அல் துனியாவை வந்து ஆல்ரெடி ஒரு போர்க்களத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸோ எதிரிகள் கொன்றுவாங்க. அப்ப அல் துனியா வந்து இறந்துட்டாரு. ஓகேவா? அல் துனியாவை கொண்டுறாங்க. இப்ப ரஷ்யா பேங்குக்கு பாத்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இல்துத்மிஷ் இருக்காருல்ல, இங்க உருவாக்கியிருப்பாரு பாருங்க, சார்ல்ஸ் ஒரு டீம். ஓகேவா? நம்மளால சார்லிஸா அப்படிங்கிற பேரு 40 பேர் ஒரு டீம் உருவாக்கியிருந்தாரு. எதுக்காக? அரசனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. பட் அந்த 40 பேரும் ஆண்கள் தான். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 40 பேர் கொண்ட ஆண்கள் டீமுக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சோ ரஷ்யா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ணு கீழே வேலை செய்ய பிடிக்கல. அப்புறம் பண்றாங்க, திட்டம் தீட்டிட்டே இருக்காங்க. ரஷ்யா பேகத்தை கொண்டுறலாம், ரஷ்யா பேகத்தை பதவி விட்டு தூக்கணும் பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட பிளான் என்ன பண்ணிட்டாங்க, அல்துனியாவை கொண்டுட்டாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா பேகத்தை கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. சார்லிசா யோசிச்சு பாருங்க, அரசனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உருவாக்கப்பட்ட டீம் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, அரசனே க்ளோஸ் பண்ற மாதிரி போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப சார்லிஸா தான் வந்து ரஷ்யா பேகத்தை கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, ரஷ்யா பேகத்துக்கு வந்து ஒரு அடிமை கிடைப்பான். அந்த அடிமை பாத்தீங்கன்னா வந்து சோ யாகுத்னு சொல்லுவாங்க. அந்த அடிமை பேர் பாத்தீங்கன்னா யாகுத். ஓகேவா? சோ யாகுத் அல்லது யாகுத். ஓகேவா? இந்த யாகுத் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா பேங்க் கூடவே இருந்து பயங்கர சேஃப் கார்டா இருப்பான். பயங்கர பாடி கார்டா இருப்பான். கடைசி என்ன பண்றாங்க, இதையும் தப்பா பேசுவாங்க. அதாவது ரஷ்யா பேங்கத்துக்கும் அடிமைக்கு இடையில வந்து உறவு இருக்குன்னு தப்பா பேசுவாங்க, கிளப்பிடுவாங்க இந்த மாதிரி. ஓகேவா? ரஷ்யா பேங்கத்தை தப்பிட்டு ஊர்ல பரப்பிட்டு இருப்பாங்க. யாரு? சார்லிஸா 40 பேர்த்த பரப்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஊருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ரஷ்யா பேங்கமும், ஓகேவா, ரஷ்யா பேங்கமும் யாகுத் என்ன பண்றாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்காங்க, பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, திடீர்னு சூழ்ச்சி பண்ணி ரஷ்யா பேங்கத்தை தனியா பிரிச்சிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா யாகுத் தனியா பிரிச்சிடறாங்க, பாதையை மாத்தி விட்டுறாங்க. ஓகேவா? அப்ப கடைசி என்ன பண்றாங்கன்னா, கைத்தால் அப்படிங்கிற இடத்துல வந்து ரஷ்யா பேங்கத்தை வந்து கொண்டுடுறாங்க. யார் கொள்றாங்க? சார்லிஸா வர ஓகேங்களா? யாகத்தையும் கொண்டு வருவாங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பேகம் வந்து கொல்லப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தால் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறாங்க, கொண்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப முதல் பாயிண்ட் தான், ரஷ்யா பேகம் ஆட்சி பண்ண வந்து கேட்பாங்க 1236 to 40. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் ஒன்லி ஃபீமேல். ஓகேவா? டெல்லி சுல்தான்ல. அதே பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் பேர் அல்துனியா. கூடவே இருந்த பாதுகாவலர் பேர் பார்த்தீங்கன்னா யாகூட் அல்லது யாகூத். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கைத்தால கொண்டுறாங்க. கொண்டது யாரு? சார்லிஸா. ஓகேவா? அப்ப இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சார்லிஸாவை உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க. யாரு? இல்துத்மிஷ். சார்லிஸாவோட கொல்லப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா வந்து ரஷ்யா பேகம். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்ப சார்லிஸா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரசு ரஷ்யா பேகத்தை கொண்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க படிச்சவங்க என்னன்னா, சோ இல்துத்மிஷுக்கு மகன் மேல நம்பிக்கை இல்ல, அதை என்ன பண்ணாரு, ரஷ்யாவை பரிந்துரைச்சான்னு படிச்சோம். அந்த டம்மி ஒருத்த மகன் இருப்பான் பாத்தீங்களா, அவனை உட்கார வைப்பாங்க. ஓகேவா? சோ நஸ்ருதீன் முகமது அது டம்மி அரசன். நஸ்ருதீன் முகமது இவன் வந்து டம்மி, என்ன சொல்லுங்க, திறமையில்லாத ஒரு அரசன். சோ இவன் வேண்டாம்னு சொல்லி தான் ரஷ்யா பேக்கை நியமிச்சுட்டு போனாரு இல்துத்மிஷ். ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க, சார்லிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நஸ்ருதீன் முகமது ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. சார்லிஸ் என்ன பண்றாங்க, நஸ்ருதீன் முகமது வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. இதுக்காக இவன் டம்மியா ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தாதான் என்ன பண்ண முடியும், சார்லிஸா ஃபுல்லா நிம்மதியா இருக்க முடியும். ஓகேவா? இவனை ஓரமா உட்கார வச்சுக்கலாம், இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம், ரூலிங் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு அதுக்கு என்ன பண்றாங்க, சார்லிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, நஸ்ருதீன் முகமது ஆட்சியை உட்கார வைக்கிறாங்க டம்மியா. இப்ப அதை பார்த்து யாரு கோவப்படுறாங்க பாத்தீங்கன்னா, கியாசுதீன் பால்பன் கோவப்படுவார். ஏன் இவர் கோவப்படுறாருன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற ஒருத்தர். ஓகேவா? எப்படி பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான்ல பார்க்கும்போது சாதாரண தோட்ட தொழிலாளியா இருந்திருப்பாரு. அடுத்து குதிரைப்படை வீரனா இருந்திருப்பாரு. குதிரைப்படை தளபதியா இருந்திருப்பாரு. அமைச்சரா இருந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா பதவியும் வகிச்ச ஒரு கேரக்டரா இருந்ததுன்னா பால்பன். இவர் பாக்குறாரு, என்னடா நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, நஸ்ருதீன் முகமதுக்கே ஒன்றும் தெரியாது, அவனை அரசா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சோ பால்பன் பயங்கர கோவப்படுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பால்பன் தன்னோட பொண்ணு என்ன பண்றாரு, நஸ்ருதீன் முகமதுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. ஓகேவா? பால்பன் நம்ம இடத்துல பொண்ணை வந்து நஸ்ருதீன் முகமதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறாரு. வச்சு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இந்த மாதிரி நஸ்ருதீன் முகமது அரசே, ஏன் நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நீங்க வந்து அந்த புறத்துக்கு போங்க, பொண்ணோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, உங்க சார்பா நான் நாட்டை காப்பாற்றுற சொல்லி பண்றாரு. பாத்தீங்கன்னா பால்பன் பேக்கு எடுத்துக்கிறாரு. பேருக்கு அரசன் வந்து யாரு, நஸ்ருதீன் முகமது தான். பட் உண்மையான ரூலிங் யாருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா வந்து கியாசுதீன் பால்பன் தான் ரூலிங் இருக்கு. ஓகேவா? என்ன பண்றாரு, ஸோ வந்து நஸ்ருதீன் முகமது வந்து ஓரமா உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, ஃபுல் ரூலிங் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு.
இப்போ அவர் வந்து பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சாலிஸாவை கொல்றது தான், சாலிஸாவை ஒழிக்கிறது தான். ஓகேவா, கொல்ல மாட்டாரு, ஒழிச்சிருவாங்க, தீவிர ஒழிச்சிருவாரு. ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. ஏன்னா அவர் யோசிக்கிற பாகுபலி தெளிவா தெரியுது, நாடு ரொம்ப மோசமா போற காரணம் சார்லிஸா தெளிவா தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ சார்லிஸா அப்படிங்கிற முறையை ஒழிக்கிறார். ஓகேவா, அதுல மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. சார்லிஸா உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க, யாரு, இல்துத்மிஷ். ஓகேவா, சார்லிஸாவால் கொல்லப்பட்டது யாரு, ரஷ்யா பேகம். சார்லிஸாங்கிற டீம்ல ஒழிச்சது யாரு, நம்மளுடைய பால்பன். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா, சார்லிஸா ஒண்ணு பண்றாங்க, ரஷ்யா பேகத்தை கொண்டாங்க, நாட்டை பிடிச்சவராங்க. ஓகேவா, என்ன பண்றாங்க, சார்லிஸாவை ஒழிச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால்பன் ஒழிக்கிறாரு. அதுக்காக உங்களுக்கு பார்த்தா ஒரு தீம், ஒரு சிஸ்டம் கொண்டு இருப்பாரு. என்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிட்ஸ்டா அல்லது பைபோஸ். ஓகே, சிட்ஸ்டா அல்லது பைபோஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு முறையை கொண்டு வர்றாரு. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாட்டுல கடவுளை கும்பிடுறீங்க இல்லையா, அந்த கடவுளுக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய பதவி யாருக்கு இருக்குன்னா சுல்தானுக்கு தான் இருக்கு. நாட்டுல பார்த்தீங்கன்னா வந்து கடவுளுக்கு அடுத்தபடியா வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாரு, சுல்தான் மட்டும்தான். சார்லிஸாலாம் கிடையாது, சுல்தான் தான். அப்புறம் கடவுளை கும்பிடுற நீங்க சுல்தானையும் கும்பிடணும். ஓகேவா, சுல்தானோட பாதத்தை பூஜை பண்ணுவோம், சுல்தானோட பாதத்தை பூஜை பண்ணி முத்தம் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூல்ஸ் உருவாக்குவார். அந்த முறைக்கு தான் பார்த்தீங்கன்னா பைபோஸ் வருது. அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக கெட்டியா இருந்தால் சுல்தான் தான் சொல்லியிருப்பாரு. அப்படின்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா சார்லிஸோட பவரும் கம்மி ஆயிட்டு இருக்கு, சுல்தான் கெத்தாயிடுச்சார். ஓகேவா, அப்படின்னா ஸோ சார்லிஸா முறையை ஒழிக்கிறதுக்காக, சார்லிஸா முறையை ஒழிக்கிறதுக்காக வந்து இது ஃபாலோ பண்ண ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா சிட்ஸ்டா அல்லது பைபோஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க, தெய்வீக உரிமை சொல்லுவாங்க, தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து கடவுளுக்கு அடுத்தபடியா உண்மை யாருக்கு, சுல்தானுக்கு சொல்றாரு. ஓகேங்களா, இந்த முறை பேர் தான் பைபோஸ் அப்படின்னு கேட்பாங்க, பைபோஸ் முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை கேட்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கறாரு, மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கும். கிடப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நவ்ரோஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெர்ஷியன் திருவிழா, ஒரு பாரசீக திருவிழா உருவாக்குறாரு. ஏன்னா இதுல வந்து மேபி அரேபியன். ஓகேவா, மக்கள் ஃபுல்லா ஹிந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் பண்றாங்க எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் நாடு நல்லா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நவ்ரோஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு திருவிழாவை உருவாக்குறாரு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நவ்ரோஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாரசீக திருவிழா உருவாக்குறாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால்பன் உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இவர் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக திவானி இ ஆர்எஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ராணுவத்தை உருவாக்குறாரு. ஓகேவா, திவானி இ ஆர்எஸ். ஓகேவா, ஸோ அரசாங்கம் வந்து ஆர்மி ஞாபகம் வச்சுங்க, 2 எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அப்ப திவானி அரசுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வந்து ஸோ ராணுவத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க. அப்படியே கேட்டாங்க, யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய பால்பன் உருவாக்கி இருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா இவரோட பேரன் ஆட்சிக்கு வரான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா கைகுபாத். ஸோ பேரன் ஆட்சிக்கு வரான், அவன் பேர் பார்த்தீங்கன்னா கைகுபாத். பட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணதான் தெரியல. அப்ப என்னாச்சு, அந்த ஒட்டுமொத்த அடிமை வம்சமும் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த கைகுபாத் யாருன்னா ஸோ பால்பனுடைய பேரன், இந்த பால்பன் இருக்காரு அவருடைய பேரன் தான் பார்த்தீங்கன்னா கைகுபாத். இவனுக்கு நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ண தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாடு வந்து ஆட்சி முடிய ஆரம்பிக்குது, இந்த அடிமை வம்சம் ஆட்சி முடிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அது ஃபுல்லாக ரீகால் பண்ணீங்க. அடிமை வம்சம் அப்படிங்கிறது மாமலக் வம்சம் சொல்றாங்க, 1206 ஆட்சி ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது பிக்ரு நைபர், ரெண்டாவது வந்தது பார்த்தீங்கன்னா வந்து சம்சுதன் இல்துத்மிஷ். அவர் நியமிச்ச ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகத்தை கொண்டுட்டு வந்த பொண்ணு சார்ஸை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு டம்மி அரசா இருந்தது நஸ்ருதீன் முகமது. நஸ்ருதீன் முகமதுக்கு தன் பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஆட்சி பண்ண யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய பால்பன். ஓகேவா, ஸோ பால்பன் ஆட்சி சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அவரோட பேரன் ஆட்சி அந்த அளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆட்சி முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அந்த டீச்சர்ஸ்ல கைகுபாத்தோட ஆட்சி முடியுது. இப்ப யார் வராங்கன்னா கில்ஜி வம்சம் உள்ள வருது. ஓகேவா, கில்ஜி வம்சம் உள்ள வருது. அடுத்தது ஸோ இவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1290 இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த கில்ஜில 2 பேர் பார்த்துட்டு தெளிவா, ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்று அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா, இப்போ ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, மிக சிறந்த படைத்தளபதி. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பொலைட்டான மனுஷன், கருணை உள்ளம் கொண்டவர், நல்ல வீரம் இருக்கு. அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்ல இருப்பார், ரொம்ப பார்த்தீங்கன்னா கருணை உள்ளத்தோட இருப்பார். ஓகேங்களா, 2 3 கொஸ்டின் கேட்பாங்க அவரை பத்தி என்னன்னா ஸோ 1290 ரத்தம்பூர் அப்படிங்கிற கோட்டை மேல படையெடுத்து ஜெயிச்சிருப்பாரு ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேவா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 1292 மங்கோலியர்களை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஓகேவா, ஸோ நம்மளால என்ன பண்ணிட்டாரு, மங்கோலியரை தோக்கடிச்சிட்டு இதுலயும் ஜெயிச்சிருக்காரு. அப்ப 1290 ரத்தம்பூரை ஜெயிச்சிருக்காரு, 1292 மங்கோல்ஸை ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம இது படிச்சோம் இல்லையா,
செங்கிஸ்கான் தலைமையிலான படையெடுப்பு, தட் மீன்ஸ் மங்கோலிய படையெடுப்பு. அதை தடுத்தது யார் பார்த்தோம்? இல்துத்மிஷன் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன படிக்கிறோம் பாருங்க. ஸோ வந்து அந்த மங்கோல்ஸ் தோக்கடிச்சது, மங்கோலியர்ல தோக்கடிச்சது யார் பார்த்தீங்கன்னா 1292 நம்மளுடைய ஜலாலுதீன் கில்ஜி தோக்கடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். ஓகேவா? பட் அவருக்கு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலி சர்ஜுன்னு ஒருத்தன். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரா அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பெற்ற கவர்னர். ஸோ கரான்னா ஊர் பேரு. ஓகே, அந்த குறிப்பிட்ட கராங்கிற பகுதியை ஆட்சி பெற்ற கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா மாலி சர்ஜு. ஓகேவா? அவர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அடிக்கடி பார்த்தீங்கன்னா கவர்னரா இருந்துகிட்டு ஜலாலுதீன் ஆட்சி மேல போர் புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஊட்டத்தூர் அரசியல் மேல ஒரு அமைச்சரே சிஎம் மேல போர் எடுக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் வந்து அடிக்கடி பண்ணுவான். ஸோ மாலி சர்ஜு வந்து ஜலாலுதீன் மேல போர் எடுத்துட்டே இருப்பான். கடைசி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்து முடிகிற சமயத்துல மாலி சர்ஜு தோத்து போற மாதிரி ஆயிடுவான். உடனே என்ன பண்ணுவான்? கில்ஜி கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தலைமையாக ஓடி போயிடுவான். திரும்ப படையெடுத்து வருவோம், திரும்ப போர் நடக்கும், மறுபடியும் தப்பிச்சு போயிடுவோம். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அப்படின்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸோ ஜலாலுதீன் கில்ஜிக்கு அடிக்கடி தொந்தரவு செய்த, இல்லாட்டி அடிக்கடி போர் புரிந்த ஒரு கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாலி சஞ்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்ய அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? என்ன சொல்லுவாங்கன்னா கால் விட்டுட்டு ஐயா உள்ள குட்டிக்காரன் என்னை மனுஷனுக்கு எடுத்து தப்பிச்சு ஓடி போயிடுவான். ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கு. நம்மளால யாரு கருணை உள்ள போட்ட ஜலாலுதீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷன்ட்டே இருப்பாரு. ஆனா அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. திரும்ப இந்த மாலி சஜீவை கொல்றதுக்காக. ஓகேவா? ஏன்னா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், கொல்லவும் முடியல, மனசை கேட்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலி சஜீவை கொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஜலாலுதீன் கில்ஜி அரசா இருக்கும்போது அலாவுதீன் கில்ஜி தான் பார்த்தீங்கன்னா படை தளபதியா இருப்பாரு. ஓகேவா? ராணுவத்தை காப்பாற்றுற மாதிரி இருப்பாரு குர்ஷிங்க. ஓகே, அப்புறம் மகனே நீ என்ன பண்ணு, மகனே சொந்த மகன் கிடையாது, சொந்தக்கார மகன். ஓகேவா? ஸோ சித்தி பையன் மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீ என்ன பண்ணு, போயிட்டு அந்த மாடு சச்சுவை கொன்று அப்படின்னு வச்சிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பேர் வருவாரு, மாடு சச்சுவை போட்டு வந்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு போர் வெற்றி பெரிய விஷயமா இருக்கும். ஸோ போர் நடத்திக்கிட்டே இருப்பார். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர் நடத்துறதுனாலுமே அரசன்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு போகும். அரசு இந்த மாதிரி நான் தஞ்சாவூர் மேல போர் புரிய போறேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாலி சச்சி மேல போர் புரிய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போரை பத்தி விளக்கம் முடிச்சுட்டு போருக்கான பிளான எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போகணும். ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அலாவுதீன் கில்ஜி போர் பண்ண போனதையே அரசு சொல்ல மாட்டார், படையெடுத்து சொல்ல மாட்டார். அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து கில்ஜி செயல்பட்டு இருப்பார் அலாவுதீன் கில்ஜி. இதை மற்ற அமைச்சர்கள்லாம் வான் பண்ணுவாங்க, அரசே இந்த மாதிரி ஒரு சொந்தக்கார பையன் என்ன பண்றான், உங்களுக்கு தெரியாமே போர் புரிய போறான், இது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி மற்றவங்கள வான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா ஜலாலுதீன் கில்ஜி கண்டுக்க மாட்டார். அப்படியே சொந்தக்கார பையன் ஒன்றும் பண்ண மாட்டார், அது கண்டுக்காம இருப்பார். பட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போர் முடிஞ்சு வர சமயத்துல ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்துல போயிட்டு அலாவுதீன் கில்ஜியை வரவேற்கிறதுக்கு அரசன் போவான். என் மகனே அலாவுதீன் வா வான்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு அரசன் போவார். ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜிங்கிற அரசங்க முதுகலையே குத்தி கொண்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசு வந்து நம்முடைய அலாவுதீன் கில்ஜி வருவார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்கும். ஸோ இது எக்ஸாம் பண்ணாம தெரிஞ்சுங்க. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருப்பாரு, ஜலாலுதீன் கில்ஜி கொண்டுட்டு தான் ஆட்சிக்கு வராரு. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி பார்க்கறது ரக்கடான ஹீரோ பாருங்க, ரக்கடான ஆள் மாதிரி தான் இருக்கும். படம் பார்த்துருப்பீங்க பத்மாவதிங்கிற படம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பயங்கர ரக்கடா காமிச்சிருப்பாங்க. பட் அவர் எந்த அளவுக்கு ரக்கடா இருந்தாலுமே நாட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பாக காப்பாற்றினாரு, நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணாரு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மதத்தை அரசியலில் இருந்து பிரித்து பார்த்து முதல் சுல்தான் யாருன்னு இருப்பாங்க. அவர் தெளிவா இருப்பாரு, எனக்கு இஸ்லாம் மதம் பிடிச்சிருக்கு நான் கும்பிட்றேன், ஓகே ஃபைன், உனக்கு ஹிந்து மதம் பிடிச்சதா கும்பிடு, பிரச்சனையே இல்லை. ஆனா இஸ்லாம் மதத்தை கும்பிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணாலுமே அவனையும் பனிஷ் பண்ணுவேன். ஒரு ஹிந்து அமைதியா இருக்கிறவங்க அவனை கண்டுக்கவே மாட்டேன். ஓகேவா? அப்ப மதம்ங்கிறது வேற, ரூலிங் வேற. தப்பு பண்ணா யாரும் தப்பு தான் அப்படின்னு. ஸோ மதத்தையும் அரசியலும் பிரிச்சு பார்த்துருப்பாரு. ஓகேவா? அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் அரசு யார் பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி. அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மதத்தை அரசியலில் இருந்து பிரித்து பார்த்து முதல் சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிஸ்டர் இருப்பார் மனுஷன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஜராத் படையெடுப்பு கேட்பாங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய முக்கியமான படையெடுப்பு பார்த்தீங்கன்னா குஜராத் படையெடுப்பு 1298. ஓகேவா? ஸோ அடுத்து ரத்தம்பூர் படையெடுப்பு 1301. அடுத்து மேவார் படையெடுப்பு 1303. அடுத்து மால்வா 1305. எல்லாமே ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க இருக்காங்க குஜராத்ல வந்து 1290 படையெடுக்கிறார் இல்லையா, இந்த படையெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இங்க படையெடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒரு அடிமையை பிடிச்சிட்டு வராரு. மாலிக் கஃபூர், ஓகேவா? இந்த மாலிக் கஃபூர் ஒரு அடிமையை என்ன பண்ணிருப்பாருன்னா குஜராத் படத்தை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் என்ற அடிமையை கைப்பற்றிய படையெடுப்பு எது? குஜராத் படையெடுப்பு 1798. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜியோட ஃபுல் சப்போர்ட்டா இருப்பான், பாடிகார்டா இருப்பான். ஓகேங்களா? ஸோ அரசன் அலாவுதீன் கில்ஜி டெல்லி ஆட்சி பண்ணும்போது மாலிக் கஃபூர் தான் படையெடுக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த ஃபுல் சப்போர்ட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர். அப்படிப்பட்ட மாலிக் கஃபூரை பிடிச்ச படையெடுப்பு தான் குஜராத் படையெடுப்பு 1798. ஓகேங்களா? இது முக்கியம். இப்போ அலாவுதீன் கில்ஜியை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். என்னன்னா அலாவுதீன் கில்ஜியோட காலத்துல சந்தை ரிஃபார்ம் பண்ணார், மார்க்கெட் ரிஃபார்ம் பண்ணார். ஏன்னா மக்கள் நம்ம போராட்டம் பண்ணுவோம். எப்ப போராட்டம் பண்ணணும்னா நாட்டுல விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்றாருன்னா நாட்டுல விலைவாசி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட், தனித்தனி மார்க்கெட் உருவாக்கிறார். கால்நடை மார்க்கெட் தனியா, டெக்ஸ்டைல் மார்க்கெட் தனியா தனியாக மார்க்கெட் உருவாக்கியிருக்காரு. அது மாதிரி விஷயம் தான் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லா மானிட்டர் பண்றதுக்கு சஹானி இ மண்டி அப்படிங்கிற பேர்ல ஆபீசர் நியமிச்சிருப்பாரு. ஆபீசர்ஸ், ஓகே, சஹானி இ மண்டிங்கிற பேர்ல ஆபீசர் நியமிச்சிருப்பாரு. அவங்க என்ன பண்ணணும், நாட்டுல விலைவாசி கண்ட்ரோல் இருக்கான்னு பாத்துக்கணும். யாராவது கள்ள சந்தையில வந்து பொருளை விற்கிறாங்களா, யாராவது பார்த்தீங்கன்னா பொருளை பதுக்கி இருக்கிறவங்க செக் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ற நிலைமைக்கு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சஹானி இ மண்டிங்கிற பேர்ல ஆபீசர் நியமிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது முக்கியம். அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆபீசர்ஸ் உள்ளவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, லஞ்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆபீசரை ஸ்பை பண்றது, இந்த ஆபீஸ்ல மானிட்டர் பண்றதுக்கு முன்ஹியாஸ் அப்படிங்கிற பேர்ல சில ஸ்பையை நியமிச்சிருக்காரு. இப்போ முன்ஹியாஸ்ங்கிற பேர்ல சில ஸ்பை நியமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல விலைவாசி கண்ட்ரோல் இருக்குங்கிறதுக்காக சஹானி இ மண்டிங்கிற பேர்ல ஆபீசர் நியமிக்கிறாரு. அந்த ஆபீசரை செக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வந்து முன்ஹியாஸ் அப்படிங்கிற பேர்ல ஸ்பையை நியமிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து விலைவாசி கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. மக்கள் பத்திரம் பார்த்துட்டாரு. ஓகேங்களா? அடுத்த முக்கிய விஷயம் என்ன, பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஸோ ரத்தம், அந்த சித்தூருங்கிற பகுதியை ஆட்சி பண்ற ரத்தன் சிங் அப்படிங்கிற அரசரை கொல்றது. இந்த பத்மாவது படமே இதுதான். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்றது யாரு, ரத்தன் சிங். ஓகேவா? அவரு ஒரு ராஜபுத்திரர். அவர் ரத்தன் சிங்கை வந்து கொண்டுருவாங்க. அதை கேள்விப்பட்டதாகவும், ஸோ அவரோட மனைவி பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் தீ குளிப்பாங்க. கேங்கா போய் தீ குளிப்பாங்க படத்து கிளைமேக்ஸ்ல. ஓகேவா? அப்படின்னா அந்த முறைக்கு பேரு ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க. நிறைய முறைகள் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கணவன் இறந்த பிறகு பொண்ணே போய் என்ன பண்ணும், தீல விழுந்துரும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி இந்த பெண்ணை பத்தி விழுந்துரும். அது பேர் வந்து உடன்கட்டை ஏறுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புருஷன் செத்துட்டான், வியதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. தூக்கி போடுவாங்க, பெண்ணை வந்து நெருப்பு தூக்கி போடுவாங்க. அதுக்கு சதி. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களத்துல 1000 ஆண்கள் இறக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 ஆண்களோட மனைவி என்ன பண்ணுவாங்க, கேங்கா தீ குளிப்பாங்க. ஓகே, அது போய் பாத்தீங்கன்னா ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தெரிஞ்சுங்க. ஸோ சுதந்திர பகுதியை ஆட்சி பண்ற ரத்தன் சிங்கை என்ன பண்றாரு, நம்முடைய அலாவுதீன் கில்ஜி கொள்றாரு போர்க்களத்துல. ஓகேவா? அதை கேள்விப்பட்டு மனைவி என்ன பண்றாங்க, ஸோ பத்மினி வந்து தீ குளிக்கிறாங்க. ஓகேவா? அந்த முறைக்கு பேரு ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இந்த பத்மினி தீ குளிச்சாங்க இல்லையா, அதை பத்தின ஒரு புக் எழுதியிருக்காரு ஒருத்தர். ஓகேவா? அவர் பாத்தீங்கன்னா மாலிக் முகமது ஜெய்சி. ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சொல்லணும்னா அந்த ஜவஹர் முறை தீக்குளிப்பு மேற்பட்ட பத்மினி அவங்களோட வாழ்க்கை முறை பத்திர புக்கு பாத்தீங்கன்னா எழுதுறாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி. மாலிக் முகமது ஜெய்சி தான் வந்து புக் எழுதுற ஆத்தரா இருக்காரு. ஓகேவா? சம்பந்தம் ஃபுல்லா எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது தெரிஞ்சுங்க. அதே போல பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஸோ வேற என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா அமீர் ஹசன் மற்றும் அமீர் குஸ்ரு அப்படிங்கிற பேர்ல அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அலாவுதீன் கில்ஜி மற்ற நாட்டுக்கு ரகடா இருப்பார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், ரொம்ப வந்து வெறித்தனமா இருப்பார். உள்நாட்டு அவசியம் காப்பாத்திருக்காரு இல்லையா. அப்புறம் இருக்காரு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா அமீர் ஹசன் மற்றும் அமீர் குஸ்ரு அப்படிங்கிற பேர்ல சில அறிஞர்களையும் ஆதரிச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அலைதர் வாசா அப்படிங்கிற பேர்ல ஒரு நுழைவு வாயில், ஒரு ஆர்ச், ஓகேவா, ஒரு நுழைவு வாயிலை கட்டியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அலைதர் வாசா அப்படிங்கிற பேர்ல ஒரு நுழைவு வாயிலை கட்டுறாருன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் பண்றாருன்னா இவர் வந்து தன்னோட தலைநகரத்துல வந்து புதுசா ஒரு கேபிட்டல் உருவாக்குறாரு. பேரு சிரின்னு சொல்லுவாங்க. சிரி அப்படிங்கிற பேர்ல ஒரு கேபிட்டல் உருவாக்குறாரு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சிரி என்ற பெயரில் புதிய தலைநகரத்தை உருவாக்குற அரசர் யாரு, நம்முடைய அலாவுதீன் கில்ஜி. அமீர் ஹசன் அமீர் குஸ்ரு ஆதரிச்சது யாரு, நம்முடைய அலாவுதீன் கில்ஜி.
ஓகேவா? அதே போல சஹானி மண்டி, அதாவது மார்க்கெட் ரிஃபார்ம் மேற்கொண்ட அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அலாவுதீன் கில்ஜி. ஓகே, இந்த மாதிரி போகும். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, இவர் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட ஒரு கேரக்டர் யாருன்னா மாலிக் கஃபூர். ஓகேவா? பட் அந்த மாலிக் கஃபூர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, போக போக ஸோ அலாவுதீன் கில்ஜிக்கே வந்து இது பண்ணுவார். ஓகே, விஷம் வச்சு கொள்ளுவார். ஓகேங்களா? அப்படி போகும். ஸோ வந்து இது இருக்கு இல்லையா, மாலிக் கஃபூர். ஓகே, அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவரை தான் முழுக்க முழுக்க அலாவுதீன் அப்படிங்கிற வாழ்க்கையில. ஓகேவா? ஸோ ஃபுல் ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். பட் என்ன பார்த்தீங்கன்னா, மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கே ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்து கொள்ள ஆரம்பிப்பார். கடைசி வந்து அலாவுதீன் கில்ஜி இறந்துருவாரு. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மாலிக் கஃபூர் ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுவார். ஓகேவா? மாலிக் கஃபூர் ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா திருநங்கை கேரக்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா, மற்ற திருநங்கைகள் ஃபுல்லாகவே வந்து ஒரு சரவண இருப்பாங்க. அதாவது மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒரு திருநங்கை என்ன பண்றாரு, ஸோ அலாவுதீன் கில்ஜிங்கிற அரசனை கொண்டுட்டார். இது ஒட்டுமொத்த திருநங்கை வம்சத்துக்கே வந்து மோசம். ஒரு கேவலமான பேரை போய் முடியும். அப்படின்றாங்க மற்ற திருநங்கைகள்லாம் சேர்ந்து வித்தின் மந்த்ல ஒரே மாசம் சொல்லுவாங்க மாலிக் கஃபூரை வந்து விஷம் வச்சு கொள்ளுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மாலிக் கஃபூரை கொள்றாங்க இல்லையா, மாலிக் கஃபூரை கொண்டுட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வருவார். ஓகேவா? அவர் யார் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். ஓகேவா? அவர் யார் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். இவரும் பேசிக்கா வந்து ஒரு திருநங்கை. இந்த டீம்ல ஓகே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவரு அந்த மாலிக் கஃபூரை கொண்டுட்டு பேரை புதுசா மாத்திட்டு வருவார். என்னன்னா வந்து கியாசுதீன் துக்ளக்னு சொல்லி பேரை மாத்திட்டு ஆட்சிக்கு வருவார். அதெல்லாம் என்ன பண்றாங்க, பேரு துக்ளக் வம்சம்னு வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வர ஆண்டு பார்த்தீங்கன்னா 1320. ஓகேங்களா? இவர் பண்ண ஒரே முக்கியமான விஷயம் எங்க பாத்தீங்கன்னா, துக்லகாபாத் அப்படிங்கிற ஓகேவா, துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டியை உருவாக்குறாருன்னு கேட்பாங்க. யாருன்னா வந்து நம்மளுடைய கியாசுதீன் துக்ளக். ஓகே, அவ்வளோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ துக்ளக் வம்சத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். ஹி வாஸ் த ஃபவுண்டர். ஓகேவா? அதே போல வந்து துக்லகாபாத்ங்கிற சிட்டி உருவாக்குனதும் கியாசுதீன் துக்ளக். ரெண்டே பாயிண்ட் தெரிஞ்சா போதும் பெரும்பாலும். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, முகமது பின் துக்ளக். ஓகே, ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிறைய நல்ல விஷயம் ட்ரை பண்ணுவாருங்க. ஆனா வந்து எல்லாமே மோசமா தான் போய் முடியும். ஓகே, இந்த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நாட்டுக்கு ஒத்து வராத விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட விஷயம் தான் பார்த்தீங்கன்னா படத்துல இருப்பார் நிறையாவே. ஸோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, கங்கை நதி, ஓகேவா, யமுனா நதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரீஜன் யோசிச்சு பாருங்களேன், கங்கை யமுனை ஓடுதுன்னா இந்த ஏரியா எப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் நதி ஓடுது. அப்ப இந்த ஏரியா வந்து ரொம்ப வளமான பகுதியா இருக்கும், ரொம்ப செழிப்பான பகுதியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா துவாவாப்னு சொல்லுவாங்க. இந்த துவாவாப்னு சொல்லுவாங்க. கங்கை மற்றும் யமுனை நதிக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி பேர் வந்து துவாவாப். ஓகேவா? அது துவாவாப் பார்த்தீங்கன்னா வந்து விளைச்சல் சூப்பரா இருக்கும், பயங்கரமான ஈல்டு, பயங்கரமான மகசூல். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு வந்து டேக்ஸ் அதிகப்படுத்துறாரு. ஓகேவா? மக்கள் கட்டுறாங்க, டேக்ஸ் ஒன்றும் அதிகப்படுத்துறாரு, மக்கள் கட்டுறாங்க. ஒரு கஷ்டம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, மக்களால கட்டவே முடியல. மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸ் வசூல் பண்ற ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டை விட்டு தப்பிச்சு மலைக்குள்ள பதுங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு போயிடும். ஸோ மக்கள் டேக்ஸே கட்ட முடியாது. கடைசியில் சொல்லுவாங்க மக்கள் ஃபுல்லாவே விவசாயம் பண்ண வேண்டாம் சாமிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வரி அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஓகேவா? பின்னாச்சும் பார்த்தீங்கன்னா துவாவா வரி விதிப்பு 1326ல ஸோ டேக்ஸ் அதிகப்படுத்திட்டே போனார். ஆனா மக்கள் வந்து ரொம்ப சமாளிக்க முடியாம பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவார் எல்லாத்தையும். என்ன பண்ணுங்க, மக்கள் ஃபுல்லா யார் ஹில்ல பதுங்காதீங்க, மழையில பதுங்கி இருக்காதீங்க, திரும்ப வந்து விவசாயம் பண்ணுங்கிறாரு. ஓகேவா? அப்ப என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, தக்காவி அப்படிங்கிற பேர்ல லோன் தரேன் பாரு, தக்காவி அப்படிங்கிற பேர்ல லோன் தரேன், நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் லோனை வாங்கிட்டு போயிட்டு நிம்மதியா விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். தக்காவே கடன் கொடுக்குறோம் பாரு. ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், மக்கள் நிம்மதியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு தேவையில்லாம அதிக வரியை போட்டு அவனை வந்து விவசாயத்தை விட்டு போக வச்சு திரும்ப வர வச்சு லோன் கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவனை விவசாயம் பண்ணுறாங்க நிம்மதியா. ஓகேங்களா? அப்ப தேவையில்லாத ஒரு வேலை இது. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, துரோக வரி விதிப்பு அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் 1326ல. அதுக்கு அவர் பண்ண பிராயசித்தம் பார்த்தீங்கன்னா வந்து தக்காவி லோன் கொடுத்தாரு. இது கேட்பாங்க, தக்காவி லோன் கொடுத்தது யாருங்கிறத வந்து முகமது பின் துக்ளக். அடுத்த ஒரு வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல் இருக்கு இல்லையா, அங்க உட்காந்து ஆட்சி பண்றாங்க அரசர்கள் ஃபுல்லாவே. டெல்லி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றாங்க, டெல்லி வந்து வேண்டாம், இன்னும் எல்லாருமே கிளம்பி வந்து ஸோ வந்து தௌலதாபாத்துக்கு போலாங்கிறாரு. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து என்ன பண்றாங்க, மகாராஷ்டிரா பக்கம் இருக்கக்கூடிய தேவகிரிங்கிற ஊருக்கு போறாங்க. தேவகிரி அப்படிங்கிற ஊர்ல என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஷிஃப்ட் ஆகி போங்கிறாரு. இப்போ நம்ம லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையும் மே மாசம் ஆனா கொடநாடு கிளம்பி போவாங்க. மே மாசத்துல ஓய்வு பெறதுக்காக. ஓகேங்களா? அப்ப
அப்போ அவங்க மட்டும்தான் போவாங்க. அமைச்சர்கள் அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஆபீசர் அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. ஓகேவா? பட் இவர் சொன்னா அரசரோட சேர்ந்து எல்லா மக்களும் டெல்லியிலிருந்து நம்ம தேவகிரி கிளைக்கு போவாங்க. ஓகேவா? எப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா மக்கள் ஃபுல்லா துணிநடையா தேவகிரிக்கு போறாங்க, மகாராஷ்டிராவுக்கு போறாங்க டெல்லியிலிருந்து. ஓகேவா? அப்ப நிறைய மக்கள் இறந்து போனாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொன்னா மக்கள் அங்க போயிட்டு நிம்மதி அப்ப செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் தான் இருந்தாரு. திரும்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க அங்கிருந்து திரும்ப டெல்லிக்கே வாங்கிட்டாரு. அப்ப என்னாச்சு பார்த்தா தலைமையகத்தை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டா நிறைய பேர் இறந்து போனாங்க. ஓகேங்களா? இப்ப தெரிஞ்சுக்க விஷயம்னா தலைநகரத்தை டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திரையாக இருப்பாங்க. தேவகிரிக்கு மாத்திரையாக இருப்பாங்க. யாருன்னா நம்முடைய இவர் முகமது துக்ளக். அங்க போய் என்ன பண்றாரு, தேவகிரிங்கிற பேரை மாத்துறாரு. தேவகிரிங்கிறது ஒரு தமிழ் பேர், ஹிந்தி பேர் மாறிக்கல. என்ன பண்றாருன்னா ஆக்சுவலா கிரி அப்படின்னா மலை, தேவகிரினா கடலுக்கான மலைங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாரு, இந்த பேரை மாத்தி தௌலதாபாத் மாத்திடுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போனதுக்கு கொஸ்டின் ஒண்ணுதான், டெல்லியில இருந்து தௌலதாபாத் ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அப்ப டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போறாரு, தேவகிரிங்கிற பேரை தௌலதாபாத் மாத்துறாரு. ஓகேவா? சார் கடைசி என்ன பண்றாரு, 2 வருஷத்துல திரும்ப என்ன பண்றாரு, டெல்லிக்கே வாங்குறாரு. ஓகேவா? அந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா 1327. ஓகே, அதுக்கு இது 2வது ஃபெயிலியர். மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப என்ன சொன்னா இவர் தேவகிரிக்கு கூட்டிட்டு போயிடலாம் மக்கள் ஃபுல்லாவே. அப்ப என்ன சொன்னா ஒட்டுமொத்த டெல்லி வெறிச்சோடி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, டெல்லியில இருந்து எல்லா மக்களும் தேவகிரிக்கு போயிட்டாங்க. அப்ப டெல்லியே வெறிச்சோடி இருக்கு. ஓகேவா? அப்ப யாரு வராங்கன்னா இபின் பதுதா. இபின் பதுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொரோக்கோல இருந்து வருவார். மொரோக்கோ நாட்டு பயணி. மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகேவா? அவர் யாருன்னா இபின் பதுதா. அவர் டெல்லியை பாக்குறாரு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி டெல்லியில எவனுமே இல்லைங்க, டெல்லியை சும்மா காஞ்சி கிடந்துச்சு அப்படின்றாங்க. டெல்லி கைவிடப்பட்ட நகரமா இருந்துச்சுங்கிறாரு. கைவிடப்பட்ட நகரமா இருந்துச்சுங்கிறாரு. ஏன் எல்லாருமே டெல்லி விட்டு தான் போயிட்டாங்க, தேவகிரிக்கு போயிட்டாங்க. ஓகேவா? அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. டெல்லியை கைவிடப்பட்ட நகரம் என வர்ணித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இபின் பதுதா. அவர் யாரு, மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அது இன்னொரு கூத்து பண்ணாரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா டோக்கன் கரன்சி ரிலீஸ் பண்ணாரு. டோக்கன் கரன்சி. ஓகேவா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் அரசர்கள் ஃபுல்லாவே கோல்டு காயின், சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை படிச்சு முடிச்சோம். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு, டோக்கன் கரன்சி ரிலீஸ் பண்றாரு. ஓகேவா? அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அடையாள நாணய முறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பாத்தீங்கன்னா அடையாள நாணய முறை. முதல்ல படிச்சோம் இல்துத்மிஷ் பத்தி படிக்கும் போதெல்லாம். ஓகேவா? அரேபியன் காலனிசம் படிச்சோம். இது பாத்தீங்கன்னா அடையாள நாணய முறை. ஓகேங்களா? இது என்ன பண்றாங்கன்னா டோக்கன் கரன்சிங்கிற சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ற பேப்பர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, கோல்டு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஓகேவா? அதுல காயின் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வெறும் பேப்பர்ல காயின் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோக்கன் கரன்சிங்கிற முறையை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கொடுத்துருந்தா வேர்ல்டு லெவல்ல கொண்டு வந்தது யார் பாத்தீங்கன்னா குப்ளை கான்னு சொல்ற சைனீஸ்காரன். ஓகேவா? ஸோ டோக்கன் கரன்சி முறையை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாருன்னா சீனாவை சேர்ந்த குப்ளை கான்கிற அரசர். ஓகேவா? அந்த முறையை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாருன்னா நம்மளுடைய ஐபக். பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சைனீஸ்ல அந்த முறை பக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. மக்கள் என்ன பண்றாங்க, அவனே உட்காந்து காயின் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஓகேங்களா? அப்போ நாட்டுல எது ஒரிஜினல் கரன்சி, எது டூப்ளிகேட் கரன்சி மக்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாம் அரசன்ட்ட போறாங்க, அரசே இந்த மாதிரி நீங்க டோக்கன் கரன்சியை லான்ச் பண்ணீங்க, அடையாள நடைமுறை அறிமுகப்படுத்துறீங்க. என்ன விஷயம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கரன்சி புரிய மாட்டேங்குது. நாடு முழுக்க டூப்ளிகேட் கரன்சி சொல்லி கேட்கறாங்க. அப்ப அரசு சொல்றாரு, ஓகே ஒன்றும் போடப்படாதுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சி ஃபுல்லா கொடுங்க, நான் புதுசா வேற கரன்சி ரிலீஸ் பண்றேன். மக்கள் பயங்கர காண்டாயிட்டாங்க. பழைய கரன்சிலேயே வழி தெரியாம சுத்திட்டு இருக்கிறோம், புது கரன்சி தான் தரேன்னு சொல்லி மக்கள் பயங்கர கோவப்பட்டாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணாரு. சீனாக்காரன் ட்ரை பண்ணார், பட் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்கு பெரும்பாலும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவர் தோவா அப்படிங்கிற பேரை டாக்ஸ் போட்டு மக்களை துரத்தி விட்டாரு. திரும்ப ரெக்கவர் பண்ணுறதா தக்காளி கொடுத்தாரு 1326. அதுக்கப்புறம் பண்ணாரு 1327. அடுத்த வருஷம் என்ன பண்ணாரு, மக்கள் தேவகிரிக்கு போக சொன்னாரு. தேவகிரிங்கிற பேரை தவணாபாத்துக்கு மாத்தினாரு. வித்தின் 2 இயர்ஸ் என்ன பண்ணாரு, திரும்ப டெல்லிக்கு கூப்பிட்டு வந்தாரு. தலைநகரத்தை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அது 2வது ஃபெயிலியர். 3வது ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா டோக்கன் கரன்சி லான்ச் பண்ணாரு. அதனால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு பேர் சொன்னா பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த உருவங்கிறாங்க. முரண்பாடுகளின் மொத்த உருவங்கிறாங்க.
ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் நிறைய இதை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக. ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் டோனல் கரன்சி லான்ச் பண்ணாருன்னா குட்லைட் ஆன் சைனீஸ்காரர். ஓகேவா, இந்தியாவில் லான்ச் பண்ணாரு. அதே போல இந்த ஆண்டுகள்லாம் விட்டுருங்க. ஸோ கோவா வரி விதிப்பு 1326, தௌலதாபாத்துக்கு போன வருஷம் 1327, அடுத்து டோக்கன் கரன்சி லான்ச் பண்ண வருஷம் 1329 சொல்லி அந்த ஆண்டுகளும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அதான் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, இது மட்டும். ஸோ முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலத்துல வருகை புரிந்த மொரோக்கோ நாட்டு பையன் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இபின் பதுங்கா. ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வராரு. ஃபெரோஸ் ஷா துக்ளக் வராரு. ஓகேவா, இவரோட ஆட்சி காலம் சூப்பராக இருந்துச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வசீர் அப்படிங்கிற பதவி அதை வகிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் இ ஜஹான் மக்பல். ஓகேவா, ஸோ வசீர் அப்படிங்கிற பதவி வகிச்சதாக கான் இ ஜஹான் மக்பல். ஓகேவா, அவருடைய அறிவுரை இருந்துச்சு, அவருடைய சப்போர்ட் இருந்துச்சு. அதனால என்ன நம்முடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக்கோட ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. நாட்டோட ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சிஎம்மா ஸ்டாலின் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்ப என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணாரு. ஒன்று டிஜிபியா வந்து சைலேந்திரபாபு நியமிச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளராக இறைந்தோ நியமிச்சாரு. அப்போ ரெண்டு பவர்ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ நாடு வந்து சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிருச்சு. ஓகேவா, அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வசீர் அப்படிங்கிற பதவி வகிக்கிறது யாருன்னா கான் இ ஜஹான் மக்பல். அவரோட வழிகாட்டுல வந்து இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆட்சி சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன சார் சிறப்பாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சட்லஜ்ல இருந்து ஹான்சிங்கிற பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு கால்வாய் கிணறு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காருன்னா பரணி மற்றும் அஃபீஃப் அப்படிங்கிற சில அறிஞர்களை ஆதரிக்கிறாங்க. பாருங்க, அறிஞர்கள் 3 பேர் பார்த்துட்டோம். அலாவுதீன் கில்ஜி ஒருத்தர் ஆதரிச்சாரு, புத்தின் ஐபக் ஒருத்தர் ஆதரிச்சாரு. அதே போல இங்க பார்த்தீங்கன்னா பரணி மற்றும் அஃபீஃப் அப்படிங்கிற பேர்ல வந்து 2 அறிஞர்கள் ஆதரிச்சாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்து பாருங்க, அடிமைகளுக்காக தனித்துறையை வச்சிருந்தாரு. ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைகளுக்கான தனித்துறை. அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, அடிமைகளுக்கு என தனித்துறை வச்சிருக்க அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 1,80,000 அடிமைகள் இருந்திருக்காங்க இந்த டீம்ல. ஓகேவா, அப்ப அடிமைகளுக்கு என தனித்துறை வச்சிருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆச்சு இவரோட ஆட்சி காலத்துல 1398ல தைமூர் வந்து படையெடுத்து வராரு. ஸோ தைமூர் ஜெயிச்சிடறாரு. இவரோட ஆட்சி காலம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அப்ப தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து கடைசி ஆட்சி பண்ற பட்சத்துல இவங்க வந்து ஆட்சி சிறப்பாக போற காரணம் என்னன்னா கான் இ ஜஹான் மக்பல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வசீர் பதவி வச்சுக்கிட்டு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகேவா, அப்ப என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா சட்லஜ்ல இருந்து ஹான்சி வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு கேனல் வெட்டினாரு. அதே போல பார்த்தீங்கன்னா பரணி மற்றும் அஃபீப் அப்படிங்கிற 2 அறிஞர்களை ஆதரிச்சாரு. அடிமைகளுக்கென தனித்துறையும் வச்சிருந்தாரு. ஓகேங்களா, கடைசி பார்த்தீங்கன்னா தைமூர் படையெடுப்பு 1398 வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஸோ ஆட்சி முடியுது. அடுத்த அம்சம் வந்துருச்சு. ஓகேங்களா, யாருன்னா சையது. இதெல்லாம் குட்டி வம்சம் தான். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சையது வம்சம் வருது. ஓகேங்களா, சையது வம்சம் வந்துருச்சு. ஸோ இந்த வம்சத்தை உருவாக்குற யாரு பார்த்தீங்கன்னா வந்து கிசீர் கான். சையது வம்சத்தை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா கிசீர் கான். எப்ப ஆரம்பிக்கிறாங்க, 1414 ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கிசீர் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைமூர் வந்தார் இல்லையா. தைமூர் எப்போ வந்தாரு, 1398 வந்தார் இல்லையா. தைமூர் வந்திருக்காரு பாருங்க. தைமூர் இருக்கார் இல்லையா, தைமூரோட படைத்தளபதி தான் கிசீர் கான். தைமூருடைய படை தளபதி. ஓகேவா, அப்ப இந்த படைத்தளபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை கொன்னுட்டு தோக்கடிச்சு பண்றாரு. கிசீர் கான் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா, அப்ப தைமூரோட படைத்தளபதி தான் வந்து கிசீர் கான். அவர் என்ன பண்றாருன்னா சையது வம்சத்தை உருவாக்குறாரு 1414. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் அது தெரிஞ்சா போதும். அடுத்து வரது பாத்தீங்கன்னா முபாரக் ஷா ஆட்சிக்கு வர்றாரு. ஓகேங்களா, முபாரக் ஷா. ஸோ முபாரக் ஷாவை பத்தின ஒரு புத்தகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாரிக் இ முபாரக் ஷாஹி. ஓகே, இது வந்து இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ முபாரக் ஷாவை பத்தின ஒரு புத்தகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாரிக் இ முபாரக் ஷாஹி. முபாரக் ஷா, ஸோ முபாரக் ஷாஹி. ஓகேவா, இது எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து யாஹியா பின் அஹமது சிரிந்தி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, சொல்லி சொல்லி எழுதி பாருங்க. அப்ப டக்குனு மனசை பதிவு. ஓகேவா, யாஹியா பின் அஹமது சிரிந்தி. ஒரு அரேபிய மொழி சொல்றாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்ப என்ன வந்து முபாரக் ஷாவை பத்தின புக்கு பேரு தாரிக் இ முபாரக் ஷாஹி. அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாஹியா பின் அகமது சிரிந்தி.
ஓகேவா? ஸோ இது வந்து இருக்கார். அது போக முபாரக் பாத்துக்கிற பேர சிட்டியை உருவாக்கியிருந்தாரு. ஓகேவா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. இதை பத்தி 2 பாயிண்ட் போகும். ஸோ முபாரக் பாத், முபாரக் ஷாஹி. அடுத்து இந்த புக்கு பேப்பர், இந்த புக்கோட ஆத்தர் யாரும் பார்த்தீங்கன்னா யாஹியா பின் அஹமது சிரிஞ்சி. இவரை வந்து உருவாக்குற சிட்டிக்கு பேரு முபாரக் பாத்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கேரக்டர் யாருன்னா முகமது ஷா. அடுத்த அரசன் வந்து முகமது ஷா. ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. முகமது ஷா அவ்வளவுதான் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா. இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆர்டரா கேட்பாங்க. சையது வம்சத்தை சேர்ந்த அரசர்களை வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் சையது டைனஸ்டி கேட்பாங்க. அப்புறம் தெரியும் யார் யார் வந்திருக்காங்க. ஸோ கிசிர் கான், முபாரக் ஷா, முகமது ஷா, அடுத்து ஆலம் ஷா. இந்த ஆர்டர் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ கிசிர் கான் அவர் ஃபவுண்டர், அடுத்து முபாரக் ஷா, முகமது ஷா, ஆலம் ஷா. ஓகேவா? ஸோ வந்து கிசிர் கான், முபாரக் ஷா, முகமது ஷா, ஆலம் ஷாங்கிற பேர்ல 4 அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி அரசன் ஃபார் சையது டைனஸ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலம் ஷா. அடுத்து கடைசி வம்சம் இருந்துச்சு. அவ்வளவு முடிய போகுது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கடைசி வம்சம் தான் லோடி வம்சம். கடைசி வம்சம் வந்து லோடி வம்சம். ஓகேவா? இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஹ்லான் லோடி. ஓகேவா? ஸோ லோடி வம்சத்தோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வந்து பஹ்லான் லோடி தான் வந்து இதோட ஃபவுண்டரா இருக்காரு. ஓகேவா? எப்போ ஆரம்பிச்சாரு? 1451 வந்து ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த ஆட்சிக்கு வர யார் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. அடுத்த ஆட்சிக்கு வர யார் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி ஆட்சிக்கு. இதுல கொஸ்டின் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா இவர் கொண்டு இருப்பாரு டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு கேபிட்டல் மாதிரி போயிருப்பாரு. டெல்லியில இருந்து பண்றாரு ஆக்ரா கேபிட்டல் மாதிரி இருப்பாரு. நம்ம என்ன பண்ணாரு முகமது பின் துக்ளக் இருந்தாரு. என்ன பண்ணாருன்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போய் தேவகிரிங்கிற பேரை தமிழக பார்த்துட்டு மாத்திட்டு இருந்தாரு 1327. ஓகேவா? அதே மாதிரி இங்க கேட்பாங்க டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு கேபிட்டலை மாத்துறது யாருன்னு கேட்பாங்க. யாரா நம்முடைய சிக்கந்தர் லோடி. அடுத்து நம்ம இருக்காருன்னு வந்து ஜிசியா அப்படிங்கிற டாக்ஸ் போடுவார். ஸோ ஜிசியாங்கிற டாக்ஸ் என்னன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் மேல, சொல்லப்போனா ஹிந்துக்கள் மேல. அதுக்கு வந்து ஹிந்து தான் மெஜாரிட்டி. ஒன்று முஸ்லீம் இல்லாட்டி ஹிந்து. ஓகேவா? அப்புறம் என்னன்னா ஹிந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும், தன்னோட கோயிலுக்கு போறதுக்கு வந்து அவங்க டாக்ஸ் கட்டணும். நம்ம ஊர்ல ஒரு ஹிந்துக்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஸோ வாழ்க்கையில ஒரு டைமாவது ராமேஸ்வரம் போகணும், வாழ்க்கையில ஒரு டைமாவது வந்து இமயமலைக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தன்னோட புனித தலங்களுக்கு செல்வதற்காக காசு கட்டிட்டு போகணும், டாக்ஸ் கட்டிட்டு போகணும். அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் ஜிசியா வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது நிறைய பேர் போட்டிருக்காங்க. யார் யார் நோட் பண்ணீங்க. ஸோ ஜிசியா வரியை வந்து விதிச்சது யார் யார் நோட் பண்ணீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யார் விதிச்சாங்கன்னா குத்புதீன் ஐபக். ஃபர்ஸ்ட் அரசு. ஓகேவா? அந்த அரசு விதிச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. படிச்சிட்டு இருக்க ஆள் தான். ஓகேவா? சிக்கந்தர் லோடி. ஸோ இவங்க நம்ம இருக்காங்க ஜிசியா டாக்ஸை விதிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு. கடைசி லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த டீம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் வருவார். முகலாயர்களை வந்து அக்பர் வருவார். அக்பர் அவர் என்ன பண்றாரு, டாக்ஸை ரிமூவ் பண்ணுவார். இந்த ஜிசியா டாக்ஸ் சொல்லி ரிமூவ் பண்ணுவார். ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் வருஷம் திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அரசன் வந்து டாக்ஸை போட்டுருவார். அவர் யாருன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா வந்து ஜிசியா டாக்ஸை திரும்ப போடுவார். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிசியா வரியை விதிச்சது யார் யாருன்னு கேட்டாங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? குத்புதீன் ஐபக், ஃபெரோஷா துக்ளக், சிக்கந்தர் லோடி. அந்த ஜிசியா வரியில ஒழிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா அக்பர். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டாரு. அது தனியாக ஆரம்பிச்சிருக்கு, ரிமூவ் பண்ணிட்டாரு. திரும்ப ஜிசியா வரியை போட்ட முகாயம் யார் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஓகேவா? மொத்தம் 4 பேர் வரலாற்றுல ஜிசியா டாக்ஸை போட்டிருக்காரு. அக்பர் ஒழிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருந்துச்சு. இதாவது தெரிஞ்சா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வராரு. ஓகேவா? கடைசியா பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வராரு. அப்ப ஒட்டுமொத்த டெல்லி சுல்தானுக்கும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த லோடி வம்சம் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த லோடி இல்லாட்டி ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான், அது எல்லாத்துக்கும் சேர்ந்த கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி தான். ஓகேவா? என்னன்னா இப்ராஹிம் லோடி டெல்லி சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவனோட சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் யாரும் பாத்தீங்கன்னா வந்து தௌலத் கான் லோடின்னு சொல்லுவாங்க. தௌலத் கான் லோடி, தௌலத் கான் லோடி. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாபருக்கு அனுப்புறான். ஸோ பாபர் யாருன்னா முகலாயர். இதுக்கு ஹிஸ்டரி வர போறாங்க, இந்தியாவுக்குள்ள வர போறாரு. ஓகேவா? ஸோ பாபர் நம்ம இருப்பார் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து வந்துட்டு படையெடுத்து வந்துட்டு இருப்பாரு. அப்புறம் பண்றாங்கன்னா அந்த பாபரோட வலிமையை கேள்விப்பட்டு இங்கிருந்து என்ன பண்றான், தௌலத்துக்கு அந்த லோடு கட்டணும்றான். ஐயா பாபரே, இந்தியாவுக்குள்ள வாங்க, வந்து நம்மளுங்க என் சொந்தக்காரன் உட்காந்து
இப்ராஹிம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அந்த ஆட்சியை வந்து அவர் துரத்தி விட்டுட்டு எனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பாபருக்கு லட்டணம் பண்றாருன்னா இப்ராஹிம் தவளத்துக்கு அனுப்புறான். ஓகேவா? தவளத்துக்கு என்ன பண்றான்னா அரசன் இப்ராஹிமுடைய ஆட்சியை தூக்குறதுக்காக அனுப்புறாங்க. பாபருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்குள்ள எப்படி போலாம், எப்படி ஆக்கிரமிக்கணும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்படின்னாச்சுன்னா தௌலத்துக்கான்ட்டு இருந்து ரெக்வஸ்டும் வருது, இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? அதை பார்த்து பாபர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. வந்து என்ன பண்றாருன்னா இப்ராஹிம் தோப்பிடிச்சாரு, தௌலத்துக்கானுக்கு போஸ்டிங் தரல, பாபரே உட்கார்ந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து முகலாய வம்சம் உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்த கிளாஸ் அதை படிப்போம். ஸோ முகலாய வம்சம் உருவாக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்படின்னா டெல்லியே ஆட்சி பண்ண கடைசி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஓகேவா? அப்போ ஒரு போர் நடக்குது இல்லையா, பாபர் உள்ள வந்தார் இல்லையா, பின்னாச்சுன்னா பாபர் உள்ள வந்துட்டு இப்ராஹிம் தோற்கடிக்கிறார் இல்லையா, அந்த போருக்கு பேரு முதலாம் பானிபட் போர். பானிபட் போர் 1. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பானிபட் பேட்டில் வந்து நடக்கும். எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 1526 இந்த போர் நடக்க ஆரம்பிக்கும். அந்த போர் என்னாச்சு, இப்ராஹிம் தோற்கடிச்சாரு, பாபர் ஜெயிச்சாரு. அப்புறம் என்னாச்சு, ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான்கிற வம்சமும் முடிஞ்சு போய் என்னாச்சுன்னா முகலாயருங்கிற ஒரு வம்சம் உருவாக ஆரம்பிக்குது இந்தியாவில். ஓகேங்களா? அதான் தெரிஞ்சு. அப்புறம் என்னாச்சுன்னா 1336 ஆரம்பிச்ச டெல்லி சுல்தான் வம்சம் என்னாச்சுன்னா பஞ்சாப் பிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து கடைசி ஆட்சி நம்ம இப்ராஹிமுடைய ஆட்சி பண்ணும்போது இந்த ஆட்சி வந்து ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய வம்சம் உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மற்ற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரூலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், இவங்களுடைய நிர்வாகம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 minutes முடிஞ்சிடும். ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஹெட் யாருன்னா சுல்தான். இது முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வசீர் அப்படிங்கிற பதவி. என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் முதன்மை அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதான் படிச்சோம் நம்ம இந்த மாதிரி கான். ஓகேவா? ஸோ படிச்ச இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இவரோட ஆட்சி. ஓகேவா? ஸோ ஃபெரோஷாவோட ஆட்சி காலம் சிறப்பாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கான் இ ஜஹான் மக்பல் அப்படிங்கிற ஒரு வசீர் பதவி வச்சாரு பார்த்தோம் இல்லையா. அந்த வசீர் பதவி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஸ் வெல் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சராக இருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து வேற கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா திவானி அரிஸ் அப்படின்னா ஆர்மி, ராணுவம். ஓகே, திவானி அரிஸ்னா வந்து ஆர்மி, ராணுவத்துறை. ஓகேவா? ராணுவத்துறை, அது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுங்க. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான். வசீர் அப்படிங்கிறது நிதி மற்றும் முதன்மை அமைச்சர். திவானி ஹரிஸ் பார்த்தீங்கன்னா ராணுவத்துறை அமைச்சர். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி படித்தோம், அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன் அப்படிங்கிற 2 பேர் ஆதரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அலாவுதீன் கில்ஜி வச்சோம். ஓகேவா? அமீர் குஸ்ரு மற்றும் அமீர் ஹசன் ஆதரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அலாவுதீன் கில்ஜி படித்தோம். ஓகேவா? இதுல இந்த அமீர் குஸ்ரு இருக்கார் இல்லையா, அவருக்கான பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா இந்திய கிளின்னு சொல்லுவாங்க. இதுல பிறப்பான பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்தியனா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்புறம் சொல்றாங்கன்னா அவங்க அமீர் குஸ்ருக்கு வந்து இந்திய கிளின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ எந்த புக்ல சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிங்கிற புக். லூசிஃபர் அந்த புக்கோட தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து 9 வானங்கள்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கைஸ்னு அர்த்தம். லூசிஃபர்னா அது வந்து அரேபிய மொழி சொல். ஓகேவா? அப்புறம் லூசிஃபருங்கிற அந்த மொழிக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கைஸ் அல்லது வந்து 9 வானங்கள்னு பேரு. ஓகேங்களா? அந்த புக்ல சொல்லியிருக்காரு நான் ஒரு இந்தியனா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அமீர் குஸ்ரு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்துட்டாங்க இந்திய கிளின்னு சொல்லி பட்ட பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அமீர் ஹசன் இருக்காரு. அவரை எழுதின புக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபவாயித் உல் ஃபவாத். இந்த புக்கு பேர் இருக்குங்களா, ஃபவாயித் உல் ஃபவாத்ங்கிற புக் எழுதியிருக்காரு. யாரு? நம்மளுடைய அமீர் ஹசன். யாரை பத்தி எழுதியிருக்காரு? நிசாமுதீன் அவுலியா அப்படிங்கிற சூஃபி துறை பத்தி எழுதியிருக்காரு. நிசாமுதீன் அவுலியா அப்படிங்கிற ஒரு துறவியை பத்தி எழுதின புக். த புக் அபவுட் நிசாமுதீன் அவுலியா. ஓகேவா? ஸோ அமீர் ஹசன் எழுதின புக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபவாயித் உல் ஃபவாத். அந்த புக்கு யாரை பத்தி பேசுது? நிசாமுதீன் அவுலியா அப்படிங்கிற சூஃபி துறையை பத்தி பேசுது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அல் பெருன்னு எழுதியிருக்காருன்னா கிதாப் அல் ஹிந்துன்னு புக் எழுதியிருக்காரு. ஸோ கிதாப் அப்படின்னா புக்குன்னு அர்த்தம், ஹிந்த் அப்படின்னா ஹிந்துஸ்தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப ஹிந்துஸ்தானத்தை பத்தின, இந்தியாவை பத்தின புக்கு பாத்தீங்கன்னா கிதாப் உல் ஹிந்த். உருவாக்குறது யாரு பாத்தீங்கன்னா அல் பெர்னி. இந்த 3 புக்கும் அப்படியே கேட்பாங்க. அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன், அதே போல அல் பெர்னி. ஓகேவா? இந்த 3 புக்கும் கிட்ட இருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இசை. ஓகேவா? என்ன பண்றாருன்னா பீர் போதன் அப்படிங்கிற ஒரு புரியுது. ஓகேவா? ஸோ வந்து
டெல்லி சுல்தான் காலத்துல பீர் மோதன் அப்படிங்கிற ஒரு சூஃபி துறவி வந்து இசையில சிறப்பா இருந்தாரு. ஓகேவா. அடுத்து நம்ம இருக்காங்கன்னா ஃபெரோஷ் துக்ளக் இருக்காரு இல்லையா, ஃபெரோஷ் துக்ளக். அவங்க வந்து படிச்சோம், ஃபெரோஷ் துக்ளக் படிச்சோம் இல்லையா, அவங்க ஓகேவா. அவங்க இருக்காருன்னா ராக தர்பன் அப்படிங்கிற ஒரு புக்கை சமஸ்கிருதத்திலிருந்து பெர்ஷியாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. எழுதுல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஃபெரோஷா துக்ளக் என்ன பார்த்தீங்கன்னா ராக தர்பன் அப்படிங்கிற புக்கை சான்ஸ்கிரிட்ல இருந்து பெர்ஷியாவுக்கு மாற்றி எழுதியிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜலாலுதீன் அரசவை நம்ம படிச்சோம் இல்லையா, ஜலாலுதீன் கில்ஜின்னு சொல்லி கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன், அலாவுதீன் கில்ஜியோட அரசு, அதாவது மாடு செடி சண்டை போட படிச்சோம் இல்லையா, அந்த ஜலாலுதீன். ஓகேவா. இப்ப ஜலாலுதீன் கில்ஜியோட அரசவையில் வந்து 2 பேர் முக்கியம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுஸ்ரத் காட்டன் அப்படிங்கிற இசை கலைஞர். ஸோ நம்ம இது படிச்சிருக்கோம் இல்லையா, காட்டன் பார்த்தீங்கன்னா பஞ்சை வந்து வெடிச்சு வெடிச்சு பறக்கும். நம்ம இந்த இது இருக்கும் இசை குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதியிருப்பாங்க. இசை குறிப்புகள் இப்படிதான் வந்து பஞ்சு பஞ்சா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இசையை கேட்கும்போது ஒரு மனசுல வந்து பஞ்சு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த மாதிரி ஆரம்பிச்சுங்க. அப்ப காட்டன், அப்ப இசையை கேட்டால் நாங்கள் நமக்கு மனசுல பஞ்சு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நுஸ்ரத் காட்டன் அப்படிங்கிறது இசை கலைஞர். அப்ப அதே போல பார்த்தீங்கன்னா நிகர் அஃப்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு டான்ஸ் மாஸ்டர். இதே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜலாலுதீன் அரசவையில் இருந்த இசைக்கலைஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து நுஸ்ரத் காட்டன். ஓகேவா. நிகர் அஃப்ரோஸ் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து டான்ஸ் மாஸ்டர். ஓகேவா. இதுதான் பேசிக்கான விஷயம். அடுத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே படித்தோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய குதுப் மினார். ஓகேவா. ஸோ குதுப் மினாரை கட்ட ஆரம்பிச்சதெல்லாம் படித்தோம். ஓகே, யார் பார்த்தீங்கன்னா குதுப் மினாரை கட்ட ஆரம்பிச்சது நம்முடைய குத்புதீன் ஐபக். ஓகே, இவர் வந்து கட்ட ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா. பட் அவங்களால கட்ட முடியல. ஓகே, சொல்றா வந்து 1210 வந்து என்னாச்சு, குதிரை போல விளையாட்டு வரும்போது இறந்துட்டாரு இல்லையா. அப்ப வந்து குதிரை குதுப்னார கட்ட ஆரம்பிச்சது யாருன்னா நம்முடைய குதிரை கட்ட ஆரம்பிச்சாரு. ஓகேவா. கட்டி முடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ். ஓகேவா. அவரோட அடிமை. ஓகே, யாருன்னா கட்டி முடி வச்சது வந்து இல்துத்மிஷ். இல்துத்மிஷ் கட்டி முடிக்கிறாரு, கட்டி முடிச்சது. ஓகேவா. அதை புனரமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷ் துக்ளக். ஃபெரோஷ் துக்ளக் இருக்கார் இல்லையா, ஃபெரோஸ் ஷா துக்ளக். அவர் தான் வந்து ரெனோவேட் பண்ணியிருப்பார், அதாவது புனரமைச்சிருப்பார், சீரமைச்சிருப்பார். அப்போ வந்து பாருங்க குதுப்மினார் கட்ட ஆரம்பிச்சது குத்புதீன் ஐபக். ஓகேவா. அடுத்து கட்டி முடிச்சது இல்துத்மிஷ், அதை புனரமைச்சது யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். அதே போல வந்து குவாத்துல் இஸ்லாம் கட்டினது யாரு, நம்முடைய குத்புதீன் ஐபக் கட்டி முடிச்சிருந்தாரு. அடுத்து அலைதர் வாசா, நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி, அதான் படிச்ச முடியாது. அலைதர் வாசா பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா. அலாவுதீன் கில்ஜி. இதில் உருவாக்கின சிட்டிக்கு பேர் வந்து சிரி அப்படிங்கிற பேர்ல சிட்டி உருவாக்கினாங்க படித்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான் பற்றி படிக்கும்போது ஒவ்வொரு அரசருக்கு கடந்த ஹைரார்கி முக்கியம், அந்த வரிசைப்படி முக்கியம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைவ வம்சம், லோடி வம்சம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் கேட்பாங்க. அந்த இயர் வந்து எந்த வருஷமும் கேட்பாங்க. அதே போல ஒவ்வொரு அரசரும் பார்த்தீங்கன்னா சில அறிஞர்களை ஆதரிச்சிருப்பாங்க, சில பில்டிங் கட்டியிருப்பாங்க, அந்த விஷயம் கேட்பாங்க. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்காம பாருங்க. ஸோ ஜம்மா மஸ்ஜித், அதே போல பார்த்தீங்கன்னா குதுப் மினார், அதான் படிச்சு முடிச்சோம். குதுப் மினார் வந்து எந்த அரசன் காலத்துல புதுப்பிக்கப்பட்டது, புரியுங்களா. அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினாரை புதுப்பிச்சது யாரு, ஃபெரோஸ் ஷா துக்ளக். கட்ட ஆரம்பிச்சது யாரு, குத்புதீன் ஐபக். கட்டி முடிச்சது யாரு, இல்துத்மிஷ். அதை ரெனோவேட் பண்ணது யாரு, ரிப்பேர் பண்ணது யாரு, நம்முடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேவா. அடுத்து பாருங்க, குதிரை போல விளையாடும் போது இறந்த அரசன் யாரு, நம்முடைய குத்புதீன் ஐபக். 1210 இறந்துட்டாரு. ஓகேவா. அடுத்து பாருங்க, அந்த ஆர்டர் வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்றாங்க பாருங்க. சரிங்களா. சட்டம் பண்றாங்க. ஸோ 4 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்காங்கன்னா கில்ஜி வம்சத்தை உருவாக்குறாங்க, ரஷ்யா இறக்குறாங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜி வந்து தேவதைகளை படையெடுத்தாரு, திவானி கையெழுத்துக்கிற துறை உருவாக்குறாங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இறக்குறது, ரஷ்யா இறந்துடுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமாச்சு கில்ஜி வம்சம் வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் பண்றாரு, தேவகிரிக்கு மேல வந்து அலாவுதீன் படையெடுத்து போறாரு. அடுத்த ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா திவானி கையெழுத்துக்கிற இயர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும். ஓகேங்களா. இது தெரிஞ்சுங்க.
பாருங்க மாலிக் கஃபூர் இருந்தார் இல்லையா, அவர் யாரு? ஸோ 1298 குஜராத் படையெடுப்பின் போது பிடித்து வரப்பட்ட அடிமை. யாருக்கு சொல்லுது? அலாவுதீன் கில்ஜிக்கு சொல்றாரு. ஓகேவா? அந்த அலாவுதீன் கில்ஜி அரசனா இருக்கும்போது, ஓகேவா, அடிமையா இருந்து படைத்தளபதியா இருந்து நாட்டை காப்பாற்றியா இருந்தது மாலிக் கஃபூர். அவர் மதுரை வரைக்கும் படையெடுத்திருக்காரு. எந்த வருஷம் வந்திருக்காரு மதுரைக்கு? 1311 மதுரைக்கு வந்தார். ஸோ நம்ம பாண்டியனை பத்தி படிப்பு படிப்போம் நம்ம. மாலிக் கஃபூர் மதுரைக்கு படையெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 1311. அடுத்து பாருங்க. ஸோ கீழ்காணும் துறைகள், கீழ்காணும் அரசர்களில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்றே, ஓகேவா, படிச்ச முடியல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவரின்னு. அப்போ அடிமையை பராமரிப்பதற்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் வச்சிருந்தாருன்னா ஃபெரோஷ் புக்ல வச்சிருந்தாரு. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்து எந்த சுல்தான் இந்தியாவுக்கு அங்காடி சீர்திருத்தம், தட் மீன்ஸ் மார்க்கெட் ரிஃபார்ம், அலாவுதீன் கில்ஜி படிச்சோம். படிச்சோம். ஸோ 4 தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாரு. சஹானி மல்டிங்கிற பேர்ல ஆஃபீஸர் உருவாக்கியிருந்தாரு. அவனை மானிட்டர் பண்றது பார்த்தீங்கன்னா இம்தியாஸ் பிளஸ் ஸ்பை உருவாக்குனாரு படிச்சோம். ஓகேவா? அப்போ அங்காடி சீர்திருத்தம் மார்க்கெட் ரிஃபார்ம் உருவாக்குனாரு அலாவுதீன் கில்ஜி. அடுத்து முகமது பின் துக்ளக்கோட அரசர்களுக்கு வந்த மொரக்கான் அதிபதி யாரு? மொரக்கான் நாட்டு பையனா இருந்தது இபின் பத்துதா. அவர் சொன்னாரு டெல்லி கைவிடப்பட்ட ப்ரொவின்ஸ்பா அப்படின்னாரு. என்னாச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவகிரிக்கு போயிட்டாங்க 1327. ஓகேவா? அப்போ முகமது பின் துக்ளக்கோட அரசனுக்கு வந்த ஒரு மொரக்கா நாட்டு பையனா இருந்ததுன்னா இபின் பத்துதா. அடுத்து பாருங்க, அமீர் குஸ்ரோட எழுந்த நூல் வந்து கிசீர் கான் அண்ட் தேவலா தேவியோட லவ் பத்தி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன புக்கு பார்த்தீங்கன்னா இஸ்கியாங்கிற புக்கு. ஓகேவா? அமீர் குஸ்ரோடைய இஸ்கியா அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிசீர் கான் அண்ட் தேவலா தேவியை பத்தின லவ் பத்தி சொல்லுது. ஓகேவா? அடுத்து புதுக்குள்ளார கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. புதுக்குள்ளார கட்ட ஆரம்பிச்சது குத்புதீன் ஐபக். ஓகேவா? அப்ப கட்ட ஆரம்பிச்சதாரு கேட்டாங்க, கட்டி முடிச்சாருன்னு கேட்டிருப்பாங்க. அதே போல ஸோ அதை ரெனவேட் பண்ண யாரும் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு அதோட கிளாஸ் நோட்ஸை ஃபர்ஸ்ட் தெளிவாக படி.